அதோட லைவ் ஆரம்பிச்சிச்சு தோழர், நீங்க தொடங்கலாம். சரி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய நாடு அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களையும் இந்திய மக்களினுடைய உழைப்பையும் இந்த நாட்டினுடைய பண்பாட்டு வளங்களையும் கொள்ளையடித்து கொண்டு போவதற்காக வந்த வெள்ளையர்கள் தங்கள் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடக்கூடிய இந்திய மக்களை ஒடுக்குவதற்காக தேசவிரோத சட்டம் என்று ஒன்றை 1870 கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்த அந்த சட்டம் இந்த நாட்டு கொள்ளையடிப்பவர்களுக்கு வேண்டுமானால் தேவைப்பட்டிருக்கலாம். சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர்களை ஒடுக்குவதற்காக அவர்கள் அந்த சட்டத்தை கையாண்டிருக்கலாம். மறுபடியும் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய நாட்டினுடைய இயற்கை வளங்களையும் மனித உழைப்பையும் இந்த நாட்டினுடைய பண்பாட்டு வளங்களையும் கொள்ளையடித்து போவதற்காக வந்த காலனி ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சியை இங்கு நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் விடுதலைக்கான போராட்டம் மேலெழுந்து விடாத மாதிரியும் தங்கள் ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் தேசவிரோத சட்டம் என்ற ஒன்றை 1870 இந்திய நாட்டில் பிரயோகித்தார்கள். இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கான குரல் அனைத்தையும் ஒடுக்குவதற்காக அவ்வாறான ஒரு சட்டத்தை அந்நிய ஆட்சி இங்கு கொண்டு வந்ததிலே நாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அதே இந்திய நாட்டிலே சுதந்திர நாட்டினுடைய இந்த சட்டத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக பல கண்டன குரல்களும் இதை நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் வலுவடைந்து கொண்டே வந்திருந்தாலும் 2022 வரை அது நீண்டு கொண்டே இருந்தது என்பதுதான் உண்மை. இந்தியாவில் இந்த சட்டத்தை கொண்டு வந்த பிரிட்டனே கூட தன்னுடைய நாட்டில் 2009 அப்படி ஒரு சட்டம் தேவையில்லை என்று அங்கே ரத்து செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவில் காலத்துக்கு காலம் அந்த சட்டம் அதிகப்படியான குடிமக்கள் மீது பிரயோகிக்கப்படுவது என்பதை நாம் கண்டுகொண்டே வந்திருக்கின்றோம். இந்த தேச விரோதம் என்பதற்கோ அல்லது தேசபக்தி என்பதற்கோ எந்த விதமான தீர்மானகரமான வரையறைகளும் இல்லாத ஒரு நிலையில் தேச விரோதம் என்கிற ஒரு அரூபமான ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு தங்களுக்கு எதிரான கண்டன குரல்களை, விமர்சனங்களை, கருத்துரிமையின் பெயரால் மக்கள் சுதந்திரமாக சிந்திப்பதை, செயல்படுவதை எல்லாவற்றையுமே ஒடுக்கக்கூடிய ஒரு வேலை கடந்த காலத்தில் சுதந்திர இந்தியாவின் ஆட்சியாளர்களாலும் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக மோடி அரசு பொறுப்பேற்ற பிறகு சங் பரிவாரத்தினர் தங்களுடைய இந்துத்துவ நிகழ்ச்சி நிரலை முழுமைப்படுத்துவதற்காக அவர்கள் தொடர்ச்சியாக கருத்தியல் தளத்திலே மாறுபட்டு இயங்கக்கூடியவர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், இந்த நாட்டினுடைய கனிம வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், தலித்துகளுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள், பழங்குடியினுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரையுமே தேச துரோகிகள் என்று முத்திரை குத்துவதும், அவர்களை இந்த தேச விரோத சட்டம் இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்கக்கூடிய 124A பிரிவின் கீழ் கைது செய்வதும், விசாரணை இல்லாமல் ஆண்டு கணக்கிலே அவர்களை அடைத்து வைப்பதும், அவர்களை மக்கள் முன்னாலும் சட்டத்தின் முன்னாலும் குற்றவாளிகளாக சித்தரித்து அவர்களெல்லாம் சிறையிலே அடைக்கப்பட்டு கிடக்க வேண்டியவர்கள் தான் என்று நியாயப்படுத்துவதற்கும் பலவாறாக முயற்சித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மரியாதைக்குரிய ஒம்பாட்கரே அவர்கள், SG ஒம்பாட்கரே அவர்கள் தொடுத்த ஒரு வழக்கு, ஏற்கனவே PUCL போன்ற அமைப்புகள் எல்லாம் பல வழக்குகளை இந்த சட்டத்தை நீக்க வேண்டும், இது ஒரு சுதந்திர இந்தியாவிற்கான ஒரு ஜனநாயக அடிப்படையிலான ஒரு அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்கு இது பொருத்தமான சட்டம் அல்ல, இது காலனி ஆட்சியாளர்களுக்கு வேண்டுமானால் தேவைப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு நடப்பது ஒரு ஜனநாயக வழிபட்ட அரசு என்றால் இது தேவையில்லை என்று பல வழக்குகளை தொடுத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில் ஒம்பாட்கரே அவர்கள் தொடுத்த அந்த வழக்கின் மீது ஒரு இடைக்காலமாக இப்போதைக்கு இந்த 124A மீது அந்த சட்டத்தின்படி வழக்குகள் எதுவும் இனிமேல் பதிவு செய்யக்கூடாது, ஏற்கனவே இந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் இருப்பவர்கள் தங்களுக்கான பிணை கோரி அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றெல்லாம் ஒரு தற்காலிகமாக ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார்கள். இந்த முடிவு வருவதற்கே இவ்வளவு நீண்ட ஒரு போராட்டம் நடந்திருக்கிறது. சுதந்திர போராட்ட காலத்தில் அது திலகர் தொடங்கி 1891 கூட
அது முதலிலே அமலுக்கு வந்ததாக தகவல் இருக்கிறது. 1897 திலகர் மீது, பிறகு 1922 காந்தியடிகள் மீது என்று தொடர்ச்சியாக இந்த வழக்குகள் அடிமை இந்தியாவில் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் சுதந்திர இந்தியாவிலே பார்க்கிற போது குறிப்பாக இந்த கடந்த 7 ஆண்டுகளில் மிக கடுமையாக வாழ்க்கையினுடைய பல்வேறு தரப்பில் இருப்பவர்களும் எளிய விஷயங்களுக்காக கூட குற்றவாளிகளாக, தேச விரோதிகளாக சித்தரிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு பள்ளிக்கூடத்திலே நாடகம் போடுவதாகட்டும், நடக்கிற போ அவர்கள் இந்தியா தோற்றதற்காக கைத்தட்டினார்கள் என்ற கற்பிதத்திலாகட்டும், இப்படி பலவாறாக இன்னும் அதிகமாக தும்மினார்கள் என்ற ஒரு குற்றத்திற்காகத்தான் இந்த வழக்கு தொடுக்கப்படாமல் இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு எந்த விஷயமும் மனித இயல்பாக குடிமக்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இங்கு குற்றமாக மாற்றப்படுகிறது. இது ஏதோ ஒரு தேச விரோத செயலில் ஈடுபட்டார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. இது இதற்கு சற்றும் தொடர்பில்லாத ஒரு விஷயம் போல பலரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது நேரடியாக சாமியகாசா போன்ற கலைஞர்களும் எழுத்தாளர்களும் நேரடியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் சார்ந்த விஷயத்தை தான் இது உடனடியாக குறிவைக்கிறது. எழுத்து ரீதியாகவோ அல்லது வேறு வகையிலோ சைகையாகவோ இந்த அரசுக்கு எதிரான அதிருப்தியை வெளிப்படுத்துவது அனைத்துமே தேச துரோகம் என்று சொல்லப்படும் அளவுக்கு இருக்கிறது. இதிலே கூட இந்த தேச துரோகம் என்பது கூட சரியான பிரயோகமா என்கிற கேள்வி எனக்கு இருக்கிறது. அது உண்மையில் அரசின் மீதான விமர்சனம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அரசின் மீதான விமர்சனம் எப்படி தேசத்திற்கு விரோதமாகும் என்கிற கேள்வி உட்பட தொடர்ச்சியான பல விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த இப்போது உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தற்காலிகமான ஒரு தடை என்பதை தொடர்ந்து இந்த சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்கிற இந்த சட்டம் ஒருவேளை நீக்கப்பட்டாலும் கூட இதே பெயரில் அல்லாமல் வேறு வகையான சட்ட ரீதியான ஒடுக்குமுறைகளை கையாள்வதற்கு இன்றைய ஆட்சியாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதை பற்றியும் கூட நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியிருக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாம் முன்னெடுத்து பேசுறதுக்காகத்தான் தேச விரோத சட்டம் இந்திய தண்டனை சட்டத்தின் 124A பிரிவு ஒரு வரலாற்று ரீதியாக அது எப்படி உருவானது, அது எவ்வாறாக நம் மீது எவ்வாறு படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, இப்போது இந்த தடையை ஒட்டி நாம் இதை எப்படி நிரந்தர தடையாக அல்லது இந்த சட்டத்தை நீக்குவதற்கான போராட்டத்தை எப்படி முன்னெடுப்பது என்பது உள்ளிட்ட விஷயங்களை நாம் தமிழ் சமூகத்தின் முன்னால் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அதனையொட்டியே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் இந்த தெளிவரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. நம்முடைய அழைப்பினை ஏற்று திரு அரவிந்த் நரேன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் தொடர்ச்சியாக இந்த விஷயம் சார்ந்து பல்வேறு அமர்வுகளிலே தன்னுடைய வலுவான கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரையும் அதை போலவே நம்முடைய அமைப்போடு மிக நெருக்கமாக தோழமை கொண்டிருக்கக்கூடிய தொடர் சா பாலமுருகன், உங்களுக்கு அவர் அறிமுகமானவர். சோழவர் தொட்டு என்கிற ஒரு நாவலின் மூலமாக இங்கே வீரப்பன் தேடுதல் வேட்டையின் பெயரால் எப்படி பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை சூறையாடப்பட்டது என்பதை பற்றி மிக ஒரு காத்திரமான நாவலை முன்வைத்தவர். தொடர்ச்சியாக டைக்ரீஸ் என்கிற ஒரு நாவலையும் எழுதியிருப்பவர். நமக்கு அணுக்கமான ஒரு தோழர். அவரும் இங்கே உரையாற்றுவதற்காக வந்திருக்கிறார். நம்முடைய அமைப்பின் மாநில செயற்குழு உறுப்பினர் தொடர் ஆனந்தன், அவர் கோவையிலே வழக்குரைஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மொழிபெயர்ப்பாளரும் கூட. அதே நேரத்தில் மனித உரிமை களத்திலே பல்வேறு வழக்குகளையும் நடத்தி கொண்டிருப்பவர். அனைவரையும் நம்முடைய அமைப்பின் சார்பிலே வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு தொடர் ஆனந்தன் அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் இன்று ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த தேச விரோத வழக்கு குறித்த தெளிவரங்கத்தில் தலைமை என்ற பெயரில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கோடு நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய எழுத்தாளரும் வழக்கறிஞருமான பாலமுருகன் அவர்களுக்கும், அதே போல அரவிந்த் நரேன் அவர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய சட்டத்துறையில் உச்ச நீதிமன்றம் பல்வேறு முக்கியமான தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறது. ஆனால் அந்த தீர்ப்புகள் எல்லாம் மிகவும் காலதாமதமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்புகளாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த வகையில்
இந்த தேச துரோக வழக்கு குறித்த சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த உத்தரவு வரவேற்கத்தக்க உத்தரவு. அது சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகளுக்கு பிறகு 75 ஆண்டுகளுக்கு பிறகு மிக மிக காலதாமதமாக உச்ச நீதிமன்றம் வழங்கியிருந்தாலும் கூட இன்றாவது இந்த காலத்திலாவது இப்படி ஒரு தீர்ப்பை உத்தரவை வழங்கி இருக்கிறது என்று நாம் வரவேற்க வேண்டிய ஒரு உத்தரவாகத்தான் நான் பார்க்கிறேன். சொல்ல போனால் 377 இயற்கைக்கு மாறான உடல் உறவு, அதே போல தூக்கு தண்டனை போன்ற குற்றங்கள் தண்டனைகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் சமீப காலங்களில் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அதெல்லாம் மிக காலதாமதமான கிடைக்கப்பட்ட தீர்ப்பு என்றாலும் வரவேற்கப்பட்ட தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். அதே வகையில் இந்த உத்தரவும் ஒரு வரவேற்க வேண்டிய உத்தரவாக நான் பார்க்கிறேன். நீங்க தேச துரோகம் என்பது நமக்கு முன்னால் பேசிய தோழர் ஆதம் தீட்சணியா சொன்னதை போல பிரிட்டிஷ் காலனி அரசாங்கம் தனக்கு எதிராக பேசுபவர்களை போராடுபவர்களை இந்திய வளங்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் கொள்ளையடிப்பதை தடுப்பவர்களை மீது நடவடிக்கை எடுப்பதற்காக 1868 இந்திய தண்டனை சட்டம் இயற்றப்பட்ட பொழுது கொண்டு வரப்பட்ட சட்டமாக சட்டப்பிரிவாக பார்க்கிறோம். அதிலிருந்து ஏறக்குறைய 155 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சட்டம் தன்னுடைய நீண்ட நெடிய பயணத்தில் பல லட்சக்கணக்கான இந்திய குடிமகன்களை காலனி ஆதிக்கத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராகவும் சுதந்திரத்துக்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் ஒன்றிய மாநில அரசுகளை எதிர்த்து கருத்தாடுபவர்களை, களமாடுபவர்களை, போராளிகளை, மாணவர்களை, சமூக அக்கறை கொண்டவர்களை எல்லாம் பழிவாங்குவதற்காக இந்த சட்டம் மிக கொடூரமாக பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நீங்க 1897 முதலாக சுதந்திர போராட்ட வீரரும் தேசிய தலைவர்களில் ஒருவருமான பாலகங்காதர் திலகருக்கு எதிராக இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டதிலிருந்து இன்று வரை இந்த சட்டம் அரசுக்கு எதிராக, அது பிரிட்டிஷ் அரசாங்கமாகட்டும் அல்லது சுதந்திர இந்திய அரசாங்கமாகட்டும், அரசுக்கு எதிராக கருத்து கூறுபவர்களுக்கு எதிராகத்தான் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம். இதுல பல்வேறு சுதந்திர இந்தியாவுக்கு பிறகும் பல்வேறு வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் இந்த சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்றும் இந்த சட்டத்துக்கான சரியான வியாக்கியானத்தையும் பல்வேறு தீர்ப்புகளில் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வந்த போதும் கூட அரசாங்கம் தனக்கு எதிரானவர்களுக்கு எதிராக இந்த சட்டத்தை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது என்றுதான் இந்த சட்டத்தை சொல்ல வேண்டும். இந்த சட்டம் ஒரு வல்லாயுதமாக அரசு பயன்படுத்தி வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு முக்கியமாக சுதந்திரத்துக்கு பிறகும் கூட கேதார்நாத் வழக்கில் 1962 உச்ச நீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பை இந்த சட்டத்திற்கு எதிராக வழங்கி இருக்கிறது. அதாவது ஒருத்தர் அரசாங்கத்திற்கு எதிராக கருத்து கூறினாலே இந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என்றும், இந்த சட்டத்திற்கான வியாக்கியானம் என்ற முறையில் ஒருவருடைய நடவடிக்கைகளின் நோக்கம் அல்லது போக்கு வன்முறை நாடுவதின் மூலம் அமைதிக்கு பங்கம் விளைவிப்பதாக இருக்கக்கூடாது. அதாவது அவருடைய நடவடிக்கையின் நோக்கமும் போக்கும் ரெண்டுமே வந்து வன்முறையை நாடுவதன் மூலம் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறதாக இருக்கக்கூடாது என்று இந்த சட்டத்தினுடைய வியாக்கியானமாக சொல்லி இருக்கிறது. இதே போல பல்வேறு வழக்குகள், இந்திராதாஸ் வழக்கு, அதே போல அரூப் பகவான் வழக்கு போன்ற வழக்குகளில் எல்லாம் அந்த தூண்டுதல் என்பது உடனடியாக ஒரு வன்முறைக்கு இட்டு செல்லக்கூடிய தூண்டுதல் மட்டுமே இந்த சட்டப்பிரிவுக்கு பொருந்தும் என்று சொல்லி இருக்கிறது. அதே போல ஸ்ரேயா சிங்கர் வழக்குல இதற்கும் ஒருபடி மேலாக தூண்டுதலும் கற்பித்தலும், அதாவது இன்சைட்மெண்ட்டும் அட்வொகசியும் என்பது வேறு. அட்வொகசி கற்பித்தல் கண்டிப்பாக இந்த குற்றத்திற்கு பொருந்தாது என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் இந்த ஸ்ரேயா சிங்கால் வழக்கின் உச்சநீதிமன்றம் தீர்ப்புப்படி
ஒருத்தர் ஒரு புரட்சியை கற்பிப்பதாலும் அல்லது ஒரு வன்முறையை கூட கற்பித்தால், அதை பற்றி மக்களிடையே போதித்தால், அதை பற்றி ஒரு புரட்சியை பற்றி அல்லது ஒரு வன்முறையை பற்றி மக்களிடம் பேசினால் கண்டிப்பாக அது தேச துரோக குற்றமாக இருக்காது என்று இந்த ஸ்ரேயா சிங்கல் வழக்கின் மூலம் மிக தெளிவாக உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அப்படி அந்த பேச்சு உடனடியாக ஒரு வன்முறைக்கு இட்டு சென்றால் மட்டுமே இந்த சட்டம் இந்த குற்றம் குற்றமாக கருத வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு புரட்சியை பற்றி ஒரு புரட்சி வேண்டும் என்று பேசுபவர் அல்லது ஒரு வன்முறையை கற்பித்தால் அது கண்டிப்பாக தேச துரோக குற்றமாக என்று தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் சொல்லியிருந்தாலும் கூட தொடர்ந்து ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் தங்களுக்கு எதிராக பேசுபவர்களை, கருத்து கூறுபவர்களை, கார்ட்டூன் வரைபவர்களை, தற்போது சமூக வலைத்தளங்களில் தங்கள் கருத்துக்களை பகிர்வர்களை எல்லாம் தொடர்ந்து இந்த சட்டத்தின் மூலம் பழிகொண்டு வருகிறது. அந்த கேதார்நாத் வழக்கில் ஒண்ணுமில்ல, ஒரே ஒரு வாசகம்தான். அந்த கேதார்நாத் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறாரா என்றால், இன்று சிஐடி நாய்கள் பிரவுனியில் சுற்றி அலைகிறார்கள். பல அதிகார நாய்கள் கூட இந்த கூட்டத்தில் அமர்ந்துள்ளார்கள். இந்திய மக்கள் இந்த நாட்டிலிருந்து பிரிட்டிஷாரை துரத்திவிட்டு இந்த காங்கிரஸ் குண்டர்களை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். நாம் ஆங்கிலேயர்களை துரத்திய போதே இந்த காங்கிரஸ் குண்டர்களையும் அடித்து வெளியேற்றியிருக்க வேண்டும். இன்று அவர்கள் லத்திகள் மூலமாகவும் தோட்டாக்கள் மூலமாகவும் ஆட்சியை நிறுவியுள்ளார்கள். நாம் ஒரு புரட்சியை நம்புவோம், அந்த புரட்சி விரைவில் வரும் என்று அந்த கேதார்நாத் ஒரு பொறுக்கூட்டத்தில் பேசுறார். இவ்வளவுதான் அவர் பேசியிருக்கிறார். அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு எதிராகவும் விரைவில் அவர்களுக்கு எதிரான புரட்சி வரும் என்று அந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக அவர் மீது அந்த தேச துரோக வழக்கு என்பது பதியப்பட்டது. அதான் அந்த வழக்கில் அரசாங்கத்தை விமர்சிப்பவர் அல்லது ஒரு புரட்சியை கற்பிப்பவர், புரட்சி வரும் என்று கூடி பேசுவதெல்லாம் தேச துரோக குற்றம் ஆகாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. ஆனால் இன்று சமீப காலமாக, குறிப்பாக 2014 பிஜேபி அரசாங்கம், பாசிச தன்மையில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் ஆட்சியில் வந்த பிறகு, அதே போல தன் மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய தன் மாநில அரசுகள் மூலமாகவும் தொடர்ந்து பிஜேபி அரசாங்கம் போராளிகள் மீது, போராடுகின்ற மாணவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக அக்கறையுள்ள மீதெல்லாம் இந்த சட்டத்தை மிக கடுமையாக தவறாக பயன்படுத்தி வருகிறது. ஒரு 2-3 வழக்குகளை மட்டும் குறிப்பாக நான் இங்கு சுட்டிக்காட்டி என் தலைமை உரையை முடித்துக் கொள்கிறேன். ஒன்று, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பந்தமாக 2019 ஜூன் 25 ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை மாநாட்டில் நம்முடைய திருமுருகன் காந்தி அவர்கள் கலந்து கொண்டு அந்த துப்பாக்கி சூடுக்கு எதிராக அந்த மனித உரிமை மாநாட்டில் பேசியதற்காக சென்னை குற்றப்பிரிவு போலீசார் அவர் மீது தேச துரோக வழக்கை பதிவு செய்து அவர் ஜெனீவாவிலிருந்து பெங்களூருக்கு விமான நிலையத்தில் வந்து இறங்கிய பொழுதே அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அவர் சைதாப்பேட்டை பெருநகர நீதித்துறை நடுவர் எண் 11வது நீதிமன்றத்தில் அவரை இந்த வழக்கில் கைது செய்து முன்னிலைப்படுத்தப்பட்ட பொழுது அந்த நீதித்துறை நடுவர் நீதிபதி அவர்கள் போலீசாரை கடுமையாக திட்டி, இதில் எங்கே தேச துரோகம் இருக்கிறது, அப்படியே நீங்கள் தேச துரோகம் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட ஜெனீவாவில் அவர் பேசியதற்கு தமிழ்நாட்டில் எப்படி நீங்கள் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என்று கடுமையாக அவர்களை கண்டித்து உடனடியாக திருமுருகன் காந்தி அவர்களை அவர் அந்த வழக்கிலிருந்து விடுவித்தார். அவர் ரிமாண்ட் செய்ய மறுத்து விட்டார். ஒரு முக்கியமான இது ஒரு எதிர்வினை. இப்படி நாடு முழுவதும் சில நல்ல நீதிபதிகள் எதிர்வினை போலீசுடைய அரசாங்கத்தினுடைய இந்த செயலுக்கு எதிராக குறிப்பாகவும் சரியாகவும் எதிர்வினை ஆட்டுகிறார்கள். ஆனால் அது மிக மிக ஒரு சிறிய எண்ணிக்கையிலான நீதிபதிகள் தான் அது மாதிரி செய்கிறார்கள். பெரும்பான்மையான நீதிபதிகள் அரசாங்கத்தையும் காவல்துறையும் எதிர்த்து அவர்கள் இந்த மாதிரி எதிர்வினை ஆற்றுவது இல்லை என்று நான் இங்க பதிவு செய்கிறேன். அதே போல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மனித உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்று கருத்து பிரச்சாரம் செய்த இந்திய சர்வதேச பொது மன்னிப்பு அமைப்பு மீது பெங்களூர் காவல் நிலையத்தில் தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று சொல்லலாம்.
முகநூலில் இத மாதிரி ஏராளமான பதிவுகள் அரசுக்கு எதிராக அரசை விமர்சித்து பிரதமரை, முதலமைச்சரை, மத்திய அமைச்சர்களை விமர்சித்து பதிவுக்கூடிய கேலி சித்திரங்கள், பதிவுகளுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு வழக்குகளை பதிவு செய்யப்பட்டது. பீகாரில் சில சிறுவர்கள் இறந்து ஒரு பாடல்களை பாடியதற்காக அவர்கள் மீது இந்த தேச துரோக வழக்கு பதியப்பட்டது. அந்த பாடல் பாகிஸ்தானுடைய புகழை பாடக்கூடிய பாடலாக இருந்தது என்ற ஒரு காரணத்திற்காக அந்த சிறுவர்களுக்கு அந்த பாடலுக்கான அர்த்தம் கூட தெரியாது என்பதுதான் அதனுடைய அந்த அந்த குறிப்பிட வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு வழக்கை நாம் இங்கே சொல்லலாம். அதே போல உங்களுக்கு இதெல்லாம் சாதாரண மக்கள் மீது மட்டுமல்ல, ஒரு பிரபலமான செலிபிரிட்டியாக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் மீதும் இந்த சட்டம் பாய்கிறது என்று கொள்ள வேண்டும். கான்பூர் விருது வழங்கும் விழாவில் நடிகர் அமீர்கான் அவர்கள் பேசிய ஒரு பேச்சுக்காக அவர் மீது இந்த தேச துரோக வழக்கு பதியப்பட்டது. அந்த அமீர்கான் அந்த கூட்டத்தில் அவர் சொல்கிறார், நாட்டில் சகிப்புத்தன்மை அதிகரிப்பதால் இந்தியாவில் இருந்து வெளியேறி விடலாம் போல் தோன்றுகிறது என்று என் மனைவி என்னிடம் சொன்னார் என்று ஒரு வார்த்தையை, அங்கே ஒரு வாக்கியத்தை அந்த கூட்டத்திலே பேசுகிறார். அதற்காக மட்டுமே அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து இப்ப சமீபத்தில் கடந்த அக்டோபர் மாதத்தில் 2021 அக்டோபர் மாதத்தில் கிரிக்கெட் T20 உலக கோப்பையில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா தோல்வியுற்றதை கொண்டாடி அதற்கு பாகிஸ்தானுக்கு வாழ்த்து தெரிவித்து முகநூலில் பதிவுகள் போட்டதற்காக ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த மாணவர்கள் மீது ஆக்ராவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று தொடர்ந்து பல முக்கியமான வழக்குகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மத்திய உள்துறை அமைச்சகமும் தேசிய குற்ற ஆவண காப்பகமும் தொடர்ந்து குற்ற வழக்குகள் பற்றிய புள்ளி விவரங்கள் தரவுகளை எல்லாம் வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில் 2019 உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தரவுகளின் படியும், அதே போல 2020 தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்ட தரவுகளின் படியும் 2010 2020 வரை இந்த தேச துரோக குற்றத்தின்படி 10,938 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 2010 2020 வரை 10 ஆண்டுகளில். அதில் மத்தியில் பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்த 2014 பிறகு மட்டும் சுமார் 65% வழக்குகள் கடந்த 6 ஆண்டுகளில் 2014 6 ஆண்டுகளில், அதாவது மொத்தம் 10,938 வழக்குகளில் 7,100 வழக்குகள் மட்டும் கடந்த 2014 2020 வரைக்குமான 6 ஆண்டுகளில் பதியப்பட்டிருக்கிறது என்ற புள்ளி விவரத்தை குறித்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் மீண்டும் வலியுறுத்தி எனது கருத்துரையை முடித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய இந்திய சட்ட ஆணையம் 2018 ஆகஸ்ட் 30 அதனுடைய அறிக்கையில் மிக முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்கிறது. அந்த அறிக்கையில் இந்த 124A பிரிவை அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை மிகவும் கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறது. அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை, சட்ட ஆணையம் என்ன சொல்கிறது என்றால் 10 முக்கியமான கேள்விகளை இந்த குற்றப்பிரிவுக்கு எதிராக அந்த ஆணையம் எழுப்பி இருக்கிறது. அதில் முக்கியமாக முதல் கேள்வியாக, இந்த சட்டத்தை கொண்டு வந்த பிரிட்டிஷ் அரசு அங்க பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலேயே 2009 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 2009 ஆண்டிலேயே இந்த சட்டப்பிரிவை நீக்கிவிட்டது. ஆனால் இந்தியாவில் ஏன் அந்த சட்டப்பிரிவு இன்னும் நீக்கப்படவில்லை என்பது முதல் கேள்வியாகவும், அதே போல உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் அதிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பேச்சுரிமை, கருத்துரிமைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேச துரோகம் என்ற இந்த குற்றத்தை இனியும் இந்திய அரசு மறுவரையறை செய்யாமல் இருக்க முடியுமா என்பது உள்ளிட்ட 10 கேள்விகளை எழுப்பி உடனடியாக இந்த தேச துரோக குற்றப்பிரிவை இந்திய அரசு நீக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறது. இது 2010. அதற்கு பிறகும் 4 ஆண்டுகளாக இந்த அறிக்கையை இந்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. தொடர்ந்து மூர்க்கத்தனமாக கடுமையாக தனக்கு எதிரான மீது இந்த சட்டத்தை அமுல்படுத்தி வருகிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றம்
வழங்கி இருக்கக்கூடிய இந்த உத்தரவு மிக முக்கியமான உத்தரவாகவும் இந்த இடைக்கால உத்தரவை நிரந்தர உத்தரவாக பெறுவதற்கு எல்லா இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து நம்முடைய அடுத்த முன்னுறவை எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தோழர் ஆனந்தன் தன்னுடைய சட்டப்பூர்வமான நுணுக்கமான பார்வைகளை இங்கே தலைமையுரையிலே முன்வைத்திருக்கிறார். இப்போது நாம் அரவிந்த் நாராயண் அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றோம். இந்த சட்டத்தை பற்றி பேச வேண்டும் என்று தோன்றிய உடனேயே நம்முடைய பியூசிஎல் தோழர் சுரேஷ் பாலமுருகன் போன்ற தோழர்களோடு மதுக்கூர் ராமலிங்கம் தான் இப்படி ஒரு அமர்வை நடத்த வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவை நம்முடைய மாநில தலைவர் தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் தான் முன்மொழிந்தார். உடனடியாக இதற்கு பொருத்தமானவர் யார் என்று விசாரித்த போது, ஒன்று இந்த வழக்கில் யாருடைய வழக்கின் மீது தீர்ப்பு வந்திருக்கிறதோ அவர் எஸ்ஜி மேஜர் ஜெனரல் உம்பாட்கரே அல்லது அரவிந்த் நாராயண், இவங்க 2 பேர் தான் இந்த விஷயத்துல இன்றைக்கு பொருத்தமாக இருக்கும் என்று ஒரு அகில இந்திய அளவில் பல நாடுகளில் இதே போன்ற தேச விரோத சட்டங்கள் எல்லாம் எப்படி தயாரிக்கப்பட்டன, அந்த சட்டங்கள் எல்லாம் எப்படி திரும்ப பெற்றுக்கொண்டன என்கிற ஒரு வரலாற்று ரீதியான பார்வையை நமக்கு வழங்கக்கூடியவர்களாக இவர்கள் இருவரும் இருப்பார்கள். அதிலே அரவிந்த் நாராயண் மிக சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை செய்வார். அவரை அழைக்க வேண்டும் என்று சுரேஷ் தான் நமக்கு அவருடைய பெயரை பரிந்துரை செய்தார். உண்மையில் நாம் ஒரு அழைப்பிலேயே எடுப்பில் ஒப்புக்கொண்டார். நான் பங்கேற்கிறேன் என்று மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். அவர் பெங்களூரில் இருக்கக்கூடிய அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டியிலே தன்னுடைய வருகை தரு பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்தியாஸ் அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி என்கிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். நமக்கு அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சி பற்றி தெரியும், அது விலக்கிக் கொள்வதற்கான சாத்தியம் இருந்தது. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்கிற போது அது எப்போது விலக்கிக் கொள்வார்கள் என்றே தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதையெல்லாம் நுணுக்கமாக பேசக்கூடியவராக, விவாதிக்கக்கூடியவராக, பல்வேறு மக்கள் மன்றங்களிலே தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே போல அவருடைய பல நூல்களும் இந்திய சமூகத்தில் வெகுவாக வாசிக்கப்படக்கூடிய நூல்களாக இருக்கின்றன. அவர் இப்போது தன்னுடைய பிஹெச்டியை அம்பேத்கருடைய இந்த அரசியல் சாசன முகப்புரை சார்ந்தும் அம்பேத்கருடைய அரசியல் சிந்தனைகள் சார்ந்தும் அவருடைய பிஹெச்டி ஆய்வையும் அவர் மேற்கொள்வதற்காக ஃப்ரண்ட்லைன்ல அவரை பற்றிய குறிப்பில் இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. ஃப்ரண்ட்லைன்ல வந்திருக்கக்கூடிய அவருடைய நேர்காணல் மிக விரிவாக அவரை புரிந்து கொள்வதற்கும் அவருடைய கருத்துலகத்தை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கிறது. அந்த வகையிலே நாம் மிகுந்த கருத்தியல் ரீதியாக மிக நெருக்கமான ஒரு தோழரை இன்றைக்கு நாம் சிறப்பு அழைப்பாளராக இங்கே வரவழைத்திருக்கிறோம். அரவிந்த் நாராயண் அவர்கள் தன்னுடைய உரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். Thank you, Mr. Adhavan, Mr. Anandan, and Mr. Balamurgan for the invitation to the Tamil Nadu Progressive Writers Association. I'm really sorry that I can't speak in Tamil. வீட்டில் தமிழ் பேசினாங்க கூட, ஆனால் இங்கே உங்கள் ஃப்ரண்ட்டில் தமிழ் பேசுறதுக்கு எனக்கு ஆகாது. இந்த மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கல் லாங்குவேஜ் யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டம் எனக்கு. ஸோ நான் இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன். I'm sorry, so apologize for that. We'll begin with the question of the sedition law section, as Mr. Anandan has very beautifully explained. Section 124A of the Indian Penal Code. If you look at the Indian Penal Code itself, it's divided into sections. You have a section called offenses against the body, which includes murder and rape and offenses such as that. You have a section called offenses against the property, which includes theft and cheating and things like that. Offense against marriage, which includes, for example, offenses such as adultery and other such offenses. And then you have a section called offenses against the state. Under offenses against the state, you have some sections such as 121 of the Indian Penal Code, which are called, for example, the waging war against the state. If you wage war against the state, if you conspire to wage war against the state, if you conspire to overawe by means of criminal force the state, that is an offense which is punishable by death penalty. And there's 121 to 130 are basically offenses against the state. 138 are offenses against the state. 140, sorry, yeah.
In all this, you have 124A. That itself tells you one part of the story. 124A, why is it not 123? Why is it 124A? Why is it not 125? If you ask that question, the answer you get is an unsatisfactory answer, but the answer you get is when the draft penal code was being proposed, at that moment in time, 124, what we call today 124A or sedition, was not there. 124A enters the Indian Penal Code not in 1860, which is when the Penal Code enters into force, but in 1870, 10 years later. So, what is the distinction between this particular offense and other offenses against the state? It's a very simple distinction. I think Mr. Anandan has beautifully put it already. The simple distinction is this, that every other offense against the state is really about what you call action-related offenses. 124A is a speech-related offense. And again, a speech-related offense in the colonial era made sense. How sensible is a speech-related offense in the post-independence era? That's the question which we're really asking. Go back a little bit. Again, Mr. Anandan referred to a lot of this, but I just want to make these points actually. 124A comes into force, and really it's used fundamentally, really, against the anti-colonial agitators, against the activists from the Indian National Congress, against communist agitators who are basically challenging colonial British rule. We know that Mr. Tilak was tried on the offense of sedition 3 times. One interesting point, which is an important point actually, is the second time Tilak was tried for sedition, he was defended by the most important or the most well-known lawyer in the Bombay presidency. He was defended by Muhammad Ali Jinnah at that moment in time. And again, this tells you a little bit of the nature of the defense. What was the language of the defense which Jinnah used? Again, this is a time before the Indian Constitution comes into force. You can't say freedom of speech and expression because you don't have a constitutional right to freedom of speech and expression. So Jinnah goes on a very important technical ground. That is, if you look at I mentioned to you again that the sedition comes on the issue of offenses against the state. And you can imagine that the distinction between the state and the government. If you look at the language of sedition, it says whoever excites disaffection against the government established by law. Again, the distinction which Jinnah makes is if you excite disaffection against the government, that is not exciting disaffection against the government established by law. The distinction is this. Government, today Modi is in power, tomorrow Rahul Gandhi is in power, day after Mr. Stalin is in power, whoever is in power, that's the government. The government established by law is a more permanent kind of entity. And sedition can't be about you criticizing Modi, criticizing Shah, criticizing Rahul Gandhi, criticizing anybody else. It should be something about which threatens the state. It should be an offense against the state, not something as narrow an offense against the current government. That's the language which Jinnah uses. But anyway, the point being that at the end of the day, Tilak is convicted and sent to 6 years imprisonment. But it's an imprisonment. But that's an important kind of a way of how you try, in very, very difficult circumstances, to try and take your opposition forward. After that, the most important case was really the trial of Mahatma Gandhi, and there again, Mr. Anandan read out a range of statements which Kedarnath made. If you go back to the statements what did Gandhi say for which he was tried for sedition? I'll just give you 1 or 2 examples. He wrote a series of articles which are critical of British colonial government, and clearly one of what he said. He said, we're challenging the might of this government
because we consider its activity to be wholly evil. We want to overthrow the government. We want to compel its submission to the people's will. We desire to show that the government exists to serve the people, not the people, the government. For life under this government has become intolerable. The price exacted for the retention of freedom is unconscionably great. And then he goes on to talk about how the soldiers should rebel and how the soldiers have become what he calls hired assassin, and they end up oppressing other peoples. They go to the Mesopotamia, and they're used by the British as pawns. They're used as hired assassins by the British, and therefore the soldiers should rebel. That's the call which Mahatma Gandhi gives, for which he's charged with sedition. Again, this is a very important point because we saw a little bit of what was Tilak's response. What was Jinnah's defense of Tilak? Jinnah's defense of Tilak was, see, look at the statement you made. The statement you made is actually against this current government. It's not against the government established by law. Therefore, you're not committed an offense. It's what you call a legal technicality. Gandhi is, of course, a lawyer, and his defense is a very different defense. His defense is actually no defense at all. He goes before the court and he says, yes, I've committed an offense. Give me the highest possible punishment. And in the 313 statement, he makes a statement about why he committed the offense of sedition. And then you get what you get is really a charge sheet of what is the wrongs of British colonial policy. He begins by looking at British economic policy, and he says, go to the villages in India. There are skeletons in the villages of India. The famines which have happened, and that's a result of your policy. Skeletons don't lie. Look at Jallianwala Bagh. Look at the trials which are under the Rowlatt Act, the kind of mockery of law the British have made. All of this has happened. And he says, Gandhi says, I began my career as someone who was loyal to the British. Today I'm a proud disaffectionist. And I'm going to tell you why, from being a loyal soldier of the British or a loyal subject of the British, today I'm a proud disaffectionist. And then lists out a chart sheet of the various things British colonial policy has done, all of which, he says, has made him, converted him, or changed him from being someone who supports the British Empire to someone who opposes the British Empire. And finally, he gets to talking about the section 124A of the Indian Penal Code. He says section 124A of the Indian Penal Code is the prince among the political provisions of the Indian Penal Code designed to suppress the liberty of the individual. Again, see, you get the question of why he's calling it the prince. There are other provisions. 121, you get sentenced to death. 124A is only life imprisonment. It's a big difference. But the reason why he says this is the prince among the political provisions of the Indian Penal Code is because it targets what you call the freedom of speech and expression. And Gandhi's point again is, he says that I understand. He says that the limitation, I can understand a limitation on speech if it's of the incitement to violence. But if you have within it a wider framework of disaffection against the government, that's just too broad. And again, the language he uses is this. He says affection cannot be manufactured or regulated by law. If one has no affection towards the government established by law, one should be allowed to express one's disaffection as long as it is not over the incitement of violence. So again, you get a sense of, again, it's a beautiful conceptualization, which is the idea that, affection cannot be manufactured or regulated by law. And if you have a sense of disaffection, or if you have a sense of dissatisfaction with the government, you should be allowed to express your particular dissatisfaction. So that is during the colonial period. Again, what is so interesting is that this happens, right? And you think that, and sedition, Gandhi and Tilak are the most important figures who were tried in the sedition law. It's used to try Nehru, used to try in later point in time, towards the end of the colonial period and the beginning of the British of the provincial governments used to try A.K. Gopalan, range of figures really, which 124A is used to try.
Then we get to the Constituent Assembly, the drafting of the Indian Constitution. And surprisingly, when you have the draft Constitution has, of course, 19(1)(a), which is freedom of speech and expression, and 19(2), which talks about restrictions on the freedom of speech and expression. And one of the grounds for restriction on 19(2) is sedition. And interestingly enough, there is a strong opposition in the Constituent Assembly. K.M. Munshi, T.T. Krishnamachari, and other Seth Govindas, all of them come out very, very strong statements saying that, that this must go. We can't have this entire. I think there's some you'll have to send some person out. I think what do we call eject some of these trolls who are on screen. கலப்பரன் இந்த யாராவது ஒருத்தர் ஒரு ஃபேர் பாடியோட இருக்கிற மாதிரி ஒரு பாருங்க. Send him out. அனுப்பிச்சிடுங்க because he's கலப்பரன் சொல்லுங்க தோழர் லைன்ல தான் இருக்கேன். கலப்பரன் யாரா ஒரு இது இருக்கு பாருங்க, அதை பிளாக் பண்ணுங்க. அது வேணே யாரா பண்றாங்க வந்து உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணி பண்றாங்க பாருங்க. ஸ்டேட் யாரோ உள்ள போட்டு பண்றாங்க. அவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எல்லாரையும் பேர் போட சொல்லுங்க. பேர் போட சொல்லுங்க. மத்தவங்கள வெளியில அனுப்புங்க. இந்த சட்டத்தை நீக்கிறதுல அவங்களுக்கு ஏதோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. சரி. Okay. So in the Constituent Assembly debates, we have this kind of a strong opposition by thinkers who say that that sedition can't be on the books on the books, as it were. I'll read out to you what K. Munshi says. He says, now that we have a democratic government, a line must be drawn between criticism of government, which should be welcome, and incitement to undermine the security order on which civilized life is based. Therefore, the word sedition has to be omitted. As a matter of fact, the essence of democracy is criticism of government. They're very similar such statements which are made. And finally, interestingly enough, the draft penal code, after the draft penal code, the final constitution which we have, omits sedition. Sedition is no more a restriction on which freedom of speech can be limited or can be controlled. But of course, that doesn't mean that sedition doesn't continue in the Indian Penal Code. The next important moment, of course, is in terms of the constitutional interpretation of what is the word, what is the word, what is the import, what is the extent of the word sedition. The Allahabad High Court strikes down the section 124A, saying that it violates the freedom of speech and expression, but it goes up to the Supreme Court, and Supreme Court, as Mr. Anandan indicated already, Supreme Court in Kedarnath's case basically upholds the constitutionality of sedition. But while it upholds the constitutionality of sedition, it makes a couple of very, very important points. Firstly, it goes back in a sense to the Jinnah argument. It goes back to the argument that that sedition is what you'd call disaffection against the government established by law. It's not disaffection against the government of the day, but the government is established by law, which is the more permanent entity, which means it's really linked to the idea of, again, the placement of the Indian Penal Code. It's really linked to the idea of the offense against the state. And again, you look at the provision. It's offense against the state. It's not offense against the government. It's not that Mr. Modi is upset that we should file a case of sedition. It's an offense against the state, which is a much higher order, a higher threshold you really have to reach before you can file a sedition case. That's the first point the Kedarnath makes. The second point it makes is, of course, we have 19(1)(a), it's a freedom of speech and expression. So the entire question of the only time when sedition should or can be invoked is when there's a tendency to incite violence. That's when sedition comes into the place. If there's no tendency to incite violence, then the question of sedition does not enter. Because again, you go back to the definition of sedition. Sedition is exciting disaffection against the state, but at the same time, the explanation indicates that if you have expressed disapprobation
against the government, which is a criticism against the government, that's totally legitimate and totally fair, even within the terms of the sedition law itself. So you get back to the question that the Kedarnath upholds the constitutionality of sedition, but limits the use of sedition. Sedition cannot be anything and everything. It has to be about the tendency or the incitement of violence against the government established by law. So it's a very specific kind of a reading in Kedarnath, which the government put forward. And I think that comes through very clearly in the other important case of the Balwant Singh case. In Balwant Singh's case, this is after the assassination of Indira Gandhi. We have a couple of Sikh people, maybe who end up shouting slogans, and one of the slogans is Khalistan Zindabad. A couple of the slogans they shout in Punjabi. Of course, what happens? You shout a slogan like Khalistan Zindabad after Indira Gandhi is assassinated. You get picked up by the police. You get charged with sedition, and of course, you get arrested, etc. The case goes right up to the Supreme Court, and the Supreme Court comes up with the finding. Their point is that the shouting the slogan Khalistan Zindabad does not amount to sedition. Does not amount to sedition because their point is a couple of isolated slogans were shouted. There's no impact. There's no evidence that the slogan had any impact on the larger body of people. Therefore, this does not amount in any sense to into sedition. That's the argument which the Supreme Court puts forward. So you get a sense again of how Kedarnath, at the highest levels, right, in terms of Supreme Court, very, very narrow sphere for the law on sedition. Very narrow sphere. So there's no, if you read Kedarnath, read Balwant Singh, we have no problem. The number of cases, the sedition should not be regularly used. But we all know that regardless of the Supreme Court says in Kedarnath and Balwant Singh, sedition has been used extensively at the ground level. I think recently Article 14 came out of the study of 13,000 plus cases of sedition filed between 2000 to 2018. And they also came out of the finding a large, every government uses sedition, as we know, but a large majority of the cases are really filed during the Modi era. And that's the instrumentalization of the use of sedition. Again, you go back a little bit in terms of one other point I want to make. You would think in terms of a campaign against sedition, possibly the first shot in this campaign against sedition was really Gandhiji's really very powerful statement on sedition. Second, I would imagine in the post-colonial era is the entire campaign which got built around the arrest of Binayak Sen, who was the PUCL vice president, on charges of sedition. And the campaign had one particular impact, which is Binayak Sen is out on bail, though the case has not come up as yet for final hearing before the High Court or before the Supreme Court. In the contemporary era, we have seen how sedition has been used as a case against climate justice activists, right from people like young people like Disha Ravi, to journalists like Vinod Dua, to a range of figures, really. And so it's really exploded. The use of sedition has really exploded during the time of this particular government. So this is the problem. We've realized. Again, you think about it. I think it's an incremental process. Over a period of time, there's been a consciousness that this law, the use of this law is wrong. It doesn't fit in with an understanding of the Constitution, doesn't fit in with an understanding of the freedom of speech and expression, doesn't fit in with an understanding of constitutional democracy. If all other countries, including the colonial governments, Britain, have repealed this law, why are we still continuing with this law? And that takes us, of course, to the Major General Wombadkere case and the extraordinarily positive reception it seems to have got from the Chief Justice's court. Again, if you followed, everybody's followed that. If you followed the response in court when the petition was filed, the response in court of Chief Justice Ramana was to indicate that this law is a colonial law. This law was used to try freedom fighters such as Tilak and Gandhi, and seeming to indicate that really this law needs to go.
you have that on one side in terms of the Chief Justice's kind of opinion, which seems to say this law needs to go. On the other hand, you have, of course, the creation of a strong media opinion in the media, saying that this law is outrageous, is being misused in so many, many ways, and this law really needs to go. And how does the government, how the Union of India respond to this particular circumstance? So there's a kind of public opposition to this, and the court seems to be kind of indicating that this law also needs to go. Initially, it's very interesting that there are two responses. One is by the Solicitor General, one is by the Attorney General. The Solicitor General, Mr. Tushar Mehta, comes in with a very strong defense of the law. He makes the point that Kedarnath is there. It's been decided. A constitutional bench has decided this matter. That's the final point. We don't need to go into the question of constitutionality of a law which is subject to misuse. Because the law, you can't challenge constitutionality of the law basically on grounds of misuse. That's the opinion which Mr. Tushar Mehta takes. The Attorney General comes with a slightly different point, says that the law is Kedarnath should stand, but he's open to the possibility of guidelines which can limit the misuse of the law. That's the opinion which the Solicitor General comes in with. It's interesting that within a day or 2 days of this statement coming out, the Union of India does a U-turn. And that's what I think took everybody by surprise. They took a complete U-turn. But the Union of India basically made the point. They made the point that the Prime Minister of India is committed to the issue of civil liberties and human rights. Made the point that in the year of the Amrit Mahotsav, the 75th year of Indian independence, the Prime Minister of India is committed to the issue of removal of colonial baggage, laws which persist from colonial times, as it were. And then, based on the submissions of the Prime Minister being so committed to human rights, they go on to say that we will re-examine this law in an appropriate forum. And then they go on to say the court should give us time and let the matter in our tender care. We'll look after it. Why is the court worried about it? That's the line which the Union of India takes. And here, to which the response of the court was an important response. The court basically responds by saying that it seems, I'm putting it in my own ways, but it seems that the government and the court are on the same page. Both acknowledge that the law is subject to misuse. Both acknowledge that it's a colonial law. And therefore, what we will do is we will stay proceedings as far as the sedition law is concerned. What does stay proceedings mean? They say that, again, the language the court uses, the court says we hope and expect the union government and the state governments will not use this particular provision to file further FIRs. Then they go on to say that if such cases are filed, then release on bail should be considered by the appropriate court. Then they also make the point that all further proceedings with respect to the sedition provision should be stayed, and no further coercive steps should be taken against the individuals on the basis of the sedition provision. And this is the stage we get to, and I think the couple of debates which happened here, which I'll highlight and I'll end with this. The debates which happen are really about how, which is the question for all of us, how do we interpret this change in opinion of the government? We know a Modi government which opposes human rights. We understand that very well. We don't understand a Modi government which says that we in whatever fashion, that we agree that this law should go. But then again, the interpretation would be this. I would interpret it this particular way. The Modi government possibly read the writing on the wall. They saw the fact that the Chief Justice is clear that this law should go. Possibly, they understood the fact that the Chief Justice has his own question of legacy. He has his own question of how he will be viewed in history and in the future. So they saw the fact that this law might potentially go. So they said, why not?
let's come in this moment and let's see how we can take it forward in our own direction. So the point they make, again, you go back to the point they make. There's no concrete. It's very interesting affidavit. There is no concrete commitment. The government, the Union of India, is not making the case that the law will be examined by a law commission. You're not making the case that the law will be examined by a special cabinet committee constituting, for example, the Home Minister, the Prime Minister, and whoever else. It's not making that case. It says the law will be examined by an appropriate forum. Who is the appropriate forum? We don't know. Secondly, the Union of India is making the point. It's not giving the court timeline. It's not saying we'll look at the constitutionality of this law within 1 month, 2 months, 6 months, 2 years, 3 years, nothing. So as far as the court is concerned, it could go on forever. So again, the point is this. The Union of India is, if you read that affidavit, it's basically saying the Prime Minister is committed to human rights. Why do you worry? You don't worry. You don't worry ahead about this. The court, you back off. We will deal with it. Why do you need to care about this? And that's where the court comes in very strongly to make the point. And if you read that affidavit as a whole, if you read the order as a whole, that to stay proceedings, as it were. So again, the question is, how do you interpret this? One way of interpreting it is the statement of the law minister after that. You all follow the statement of the law minister. The law minister basically makes the point that he says that no institution should cross the Lakshman Rekha. So basically, what we get from that is the Union government is not very happy with the order of the High Court. So if they're not very happy with the order of the High Court, then we don't know what kind of position they will take on the next date of hearing. So that's one part of the story. But the other, I think, very important point, go back to the Gandhi statement. What does he call the sedition law? He calls it the prince among the political provisions of the Indian Penal Code designed to suppress the liberty of the individual. That is in the 1920s. That's the way he sees it. Today, is the sedition law, is Section 124A the prince among the political provisions of designed to suppress the liberty of the individual? We'd argue that no. Today is the Unlawful Activities Prevention Act. It's not sedition anymore. And based on one very simple metric, a very simple metric. End of the day, if you're arrested under sedition, if you're lucky enough to have some form of legal representation, you're likely to get out in 3 months' time. If you are arrested under the UAPA, you're likely to spend up to 10 years in jail without release on bail. So the prince among the political provisions designed to suppress the liberty of the individual, today is the Unlawful Activities Prevention Act. That is the prince. And sedition is today a poor cousin. And that's sad that sedition has become a poor cousin and the prince is no more what Gandhi thought was the prince. It's really the Unlawful Activities Prevention Act. So I think there's a legitimate fear which people have. It's a very legitimate fear that tomorrow, if the sedition law is struck down, will the union government and the state governments then resort to really the use of the UAPA against all people who put up posts critical of the Prime Minister and the Home Minister and the Chief Minister of Uttar Pradesh? If they do that, then we're in a very difficult, or much more difficult space where we are saying that, as far as these dissenters are concerned, we will not be able to get them released on bail because we're stuck with the fact that Section 43D, which doesn't allow for release on bail if the court believes there's a prima facie case against the accused. So I think the larger challenge really is, while I think the way I would phrase it is, we welcome this step by the Supreme Court, but while we welcome this step by the Supreme Court, we must not lose sight of the fact that today the prince of the political provisions of the designed to suppress the liberty of the individual is the UAPA, and will keep up the entire struggle to highlight
the abuse of the UAP and keep up the struggle against the UAP, because that's, I think, it's absolutely crucial and absolutely vital. And of course, I mean, UAP, we know that UAP is one law. States have a range of other laws. Kashmir has the Public Safety Act, and each of the, I think Tamil Nadu has it, Karnataka has it, Maharashtra has the Control of Organized Crime Act. Range of other repressive laws are there as well. So we must have a broader imagination of the repressive laws which we need to combat or need to fight. But all that being said, because again, we saw the citation of, I think again Mr. Anandan spoke about the Shreya Singhal judgment, which becomes a way in which you critique the current sedition law. So if we get a powerful and a strong sedition judgment, with powerful language on the entire question, of powerful analysis of how sedition violates the freedom of speech and expression, of how there's a difference between what he rightly indicated as incitement and advocacy. If we get a judgment such as that by 5 judges of the Supreme Court, it will definitely take a struggle forward. So I would, in the end of the day, while keeping ahead all these caveats, I would welcome quite strongly the current Supreme Court order, and see it as a step on this way towards a journey towards the repeal of all repressive laws. Yeah, I'll end with that. Thank you so much. Anandan? தொடர் ஆனந்தன் இருக்காரு, லைன்ல இருக்காரு. தோழர்களுக்கு வணக்கம். நம்முடைய சிறப்பு பேச்சாளர் அவர்கள் பேசியதனுடைய ஆங்கிலத்தில் பேசிய அந்த உரையினுடைய சுருக்கத்தை, சாராம்சத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்திய தண்டனை சட்டம் தனிநபருக்கு எதிரான, அதேபோல பொதுமக்களுக்கு எதிரான, அரசுக்கு எதிரான குற்றங்கள் என்று பல வகையாக இந்திய தண்டனை சட்டம் வகைமைப்படுத்தப்பட்டுள்ளது, பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் அரசுக்கு எதிரான சட்டங்கள் பிரிவு 120 145 வரைக்கும் அதில் வரையறை செய்யப்பட்டுள்ளது. இந்த இந்திய தண்டனை சட்டம் இயற்றப்பட்ட பொழுது 1860 இயற்றப்பட்ட பொழுது இந்த பிரிவு 124A அதில் இணைக்கப்படவில்லை. 124 பிரிவு மட்டும்தான் இருந்தது. பிற்பாடு 124A பிரிவு இணைக்கப்பட்டுள்ளது. மற்ற அரசுக்கு எதிரான சட்டங்கள் என்று குற்றங்கள் என்று கொண்டாலும் ஆக்ஷன் ரிலேட்டட் அஃபென்ஸ், அதாவது செயல்கள் உள்ள குற்றங்கள் என்றும், ஆனால் அதே சமயம் இந்த 124A என்பது அரசுக்கு எதிரான பேச்சால் அரசுக்கு எதிரான குற்றங்கள் நிகழ்த்துகின்ற பிரிவு என்று அதை வகைமைப்படுத்தலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்றால், ஆனந்தன் அவர்கள் சொல்கின்ற பொழுது திலகர் மீது பதியப்பட்ட முதல் வழக்கை சொன்னார். ஆனால் இரண்டாவது வழக்கு ஒரு முக்கியமான வழக்காக நான் பார்க்கிறேன். அந்த வழக்கில் திலகரனுடைய அந்த வழக்கை நீதிமன்றத்தில் எதிர்த்து முகமது அலி ஜின்னா அவர்கள் வாதிட்டார். அவருடைய வாதம் மிக முக்கியமான வாதம், இன்றும் அது முக்கியத்துவம் வாய்ந்த வாதமாக நான் பார்க்கிறேன். அவர் அந்த சட்டத்தினுடைய பிரிவு வியாக்கியானத்தை மிகவும் வேறுபடுத்தி அந்த நீதிமன்றத்தில் வாதிட்டார். அதாவது அந்த சட்டம் 124A என்பது ஒரு சட்டத்தால் நிறுவப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிரான குற்றம் மட்டுமே அந்த வரையறுக்க முடியும். தற்சமயம் பதவியில் இருக்கக்கூடிய அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு எதிரான பேச்சோ அல்லது கருத்துக்களோ அல்லது குற்றமோ இந்த பிரிவின் கீழ் வராது என்று அவர் மிக முக்கியமான நுட்பமான ஒரு வாதத்தை முன்வைத்தார். அதாவது ஒரு சட்டத்தால் நிறுவப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிரான செயல்கள் மட்டும்தான், பேச்சு மட்டும்தான் இந்த பிரிவின்படி குற்றமாக ஆகும். தற்சமயம் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு எதிரான பேச்சோ செயல்களோ இந்த குற்றத்தில் வரையறுக்க முடியாது என்று அவர் நுட்பமாக வாதிட்டார். அதாவது
தற்போது மோடி ஆட்சியில் இருக்கலாம், அல்லது பிறகு ராகுல் காந்தி கூடி ஆட்சியில் வரலாம். தற்போது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எதிராக பேசுவது, செயல்படுவது இந்த வரையறுக்குள் வராது என்று அவர் வாதிட்டு வெற்றி பெற்றார் என்பதை முக்கியமாக ஒரு சுவையான விஷயமாக நான் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதே போல காந்தி அவர்களும் இந்த பிரிவின் கீழ் வழக்கு தொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த வழக்கும் ஒரு முக்கியமான வழக்கு. அரசியலமைப்பு சட்டம் வரையப்பட்ட அந்த அரசியல் நிர்ணய சபையில் இந்த சட்டத்தை குறித்து எழுப்பப்பட்ட வாதங்களும் முக்கியமான வாதங்களாக நான் பார்க்கிறேன். முன்ஷி அவர்களும் கிருஷ்ணமாச்சாரி அவர்களும் இந்த சட்டப்பிரிவுக்கு எதிராக வலுவான குரலை அரசியல் நிர்ணய சபையில் கொடுத்திருக்கிறார்கள். முன்ஷி அவர்கள் பேசும் பொழுது தற்போது இந்தியா ஒரு ஜனநாயக அரசாக மலர்ந்துள்ளது. அப்படி ஜனநாயக அரசாக மலர்ந்துள்ள இந்தியாவில் அரசுக்கு எதிரான விமர்சனங்களை வரவேற்க வேண்டும், அனுமதிக்க வேண்டும். ஆகவே இந்த சட்டப்பிரிவை எதிர்க்கிறேன் என்று ஒரு வலுவான குரலை அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு கூட இந்திய சுதந்திர இந்தியாவில் இந்த சட்டப்பிரிவு நிலுவையில் இருந்திருக்கிறது. அலகாபாத் நீதிமன்றம் ஒரு வழக்கில் இந்த சட்டப்பிரிவை ரத்து செய்திருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் கேதார்நாத் வழக்கில் இந்த சட்டப்பிரிவு அரசியலமைப்பு படி செல்லும் என்று தீர்ப்பளித்தாலும் கூட அதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை, வியாக்கியானங்களை இந்த கேதார்நாத் வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. இதுல முக்கியமான ஒரு விஷயம், முதல் 2 விஷயங்களை இந்த கேதார்நாத் வழக்கிலே உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஒன்று, ஏற்கனவே திலகர் அவர்களுடைய வழக்கில் ஜின்னா அவர்கள் வாதிட்டதை போல இந்த குற்றப்பிரிவினுடைய வியாக்கியானம் என்பது சட்டத்தால் நிறுவப்பட்ட அரசுக்கு எதிரான குற்றங்கள் மட்டும்தான் இந்த சட்டப்பிரிவின் கீழ் வரையறுக்க முடியுமே தவிர தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அல்லது ஆட்சியாளர்களுக்கு எதிரான பேச்சோ செயல்களோ இந்த குற்றப்பிரிவின் கீழ் வரையறுக்க முடியாது என்ற ஒரு மிக முக்கியமான வியாக்கியானத்தை உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதே போல ஏற்கனவே ஆனந்தன் சொன்னதை போல ஒருவருடைய நடவடிக்கையினுடைய நோக்கமும் போக்கும் வன்முறைக்கு இட்டு சென்று பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பு வகையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது இந்த குற்றப்பிரிவின் கீழ் அந்த குற்றம் வரையறுக்கப்படும் என்று மிக முக்கியமான தீர்ப்பை சொல்லி இருக்கிறது. அதே போல பல்வந்தர் சிங் வழக்கில் பஞ்சாபில் பல்வந்தர் சிங் காலிஸ்தான் ஜிந்தாபாத் என்று முழக்கங்களை எழுப்பியதால் அவர் மீது இந்த தேச துரோக வழக்கு பதியப்பட்டது. அதில் உச்ச நீதிமன்றம் இவ்வாறு அரசுக்கு எதிராகவோ அல்லது இந்த மாதிரி முழக்கங்கள் எழுப்புவது கண்டிப்பாக தேச துரோக குற்றமாக ஆகாது என்று முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இப்பொழுது இந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் தற்கால உத்தரவு வழங்கக்கூடிய இந்த தீர்ப்பில் 2-3 அம்சங்களை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும். ஒன்று, நீதிமன்றத்தினுடைய கருத்து, 2வது அரசாங்கத்தினுடைய கருத்து. இப்படி நாம் பிரித்து பார்ப்போமானால் இந்த வழக்கில் நம்முடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்களுடைய கருத்து மிக முக்கியமானது. அவர் மிக தெளிவாக இந்த சட்டப்பிரிவு என்பது காலனி ஆதிக்க சட்டப்பிரிவும் என்றும் காலனி ஆதிக்க சட்டம் என்றும் அந்த காலனி ஆதிக்கத்தில் கூட சுதந்திர போராட்ட வீரர்களான திலகர், காந்தி அவர்கள் எல்லாம் மீது இந்த சட்டப்பிரிவு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இந்த நமது தலைமை நீதிபதி அவர்கள் தெளிவுபட கூறியிருக்கிறார். அதே போல இந்த வழக்கில் ஒன்றிய அரசாங்கம் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது, ஒன்றிய அரசாங்கம் இந்த வழக்கில் தாக்கல் செய்த பிரமாண வாக்குமூலத்தில் என்ன நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறது என்பது முக்கியமாக நாம் இங்க பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒன்று, அதனுடைய ஒன்றிய அரசின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தின் இந்த வழக்கில் வாதித்த சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் இந்த சட்டம் சரி என்று மிக வலுவாக வாதிட்டிருக்கிறார். இந்த சட்டத்தை கேதார்நாத் வழக்கில் இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டப்படி செல்லும் என்று ஏற்கனவே உத்தரவு இருக்கிறது. ஆகவே இந்த சட்டம் செல்லும் என்று அவர் வலுவாக வாதிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த சட்டம் தவறாக பயன்படுத்துவதற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் கட்டுப்பாடுகளை விதிக்கலாமே தவிர இந்த சட்டத்தை முழுமையாக ரத்து செய்யவோ நிறுத்தி வைக்கவோ கூடாது என்று அவர் வலுவாக தெரிவித்திருக்கிறார். அதே போல அவர்களுடைய ஒன்றிய அரசு தாக்கல் செய்த அபிடவிட்டுகளிலும் இந்த ஒன்றிய அரசு தன்னுடைய நிலைப்பாடு என்றால்
சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காலனி ஆகிய சட்டங்களை எல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அந்த சட்டங்களை எல்லாம் நீக்குவதற்கு மறுபரிசீலனை செய்து நீக்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்றும் மக்களுடைய சிவில் லிபர்டிஸ் சுதந்திரத்தை உரிமைகளை காப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது என்று பேசியுள்ளதாக அந்த அபிடவிட்டில் ஒன்றிய அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு இந்த சட்டத்தை குறித்து பரிசீலனை செய்வதாகவும் இந்த சட்டத்தை இந்திய சட்ட ஆணையம் லா கமிஷன் பரிசீலனைக்கு விடுவதாகவும் அதே போல மத்திய அமைச்சரவை இந்த சட்டத்தை பரிசீலனை செய்யும் என்றும் மற்றும் பிற அமைப்புகள் ஸ்டாண்டிங் கமிட்டி உட்பட பிற அமைப்புகள் இந்த சட்டத்தை பரிசீலனை செய்து அங்க முடிவெடுப்போம் என்றும் ஆகவே உச்ச நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, அரசாங்கம் அதை பார்த்து கொள்ளும் என்ற ஒரு நிலைப்பாடை அவர்கள் எடுத்து அபிடவிட்டில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றம் அவர்களுடைய நிலைப்பாட்டை மறுத்து மிகச் சரியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த சட்டத்தை இந்த உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த உத்தரவை நான் மிகவும் வரவேற்கிறேன். இது வரவேற்கக்கூடிய உத்தரவு. அதே சமயம் இதில் வேறொரு ஆபத்தும் இருக்கிறது. UAPA அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம் என்ற சட்டத்தின்படியும் வழக்குகள் தொடுக்கப்படுகிறது. அந்த சட்டத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவர் 10 ஆண்டுகள் சிறையில் இருக்க வேண்டும். ஆனால் இதே தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அவர்களை 3 மாதத்திற்குள் அவர்களை பிணையில் ஜாமீனில் வெளியே எடுக்க முடியும். ஒரு சமயம் இந்த தேச துரோக வழக்கு குற்றப்பிரிவு உச்ச நீதிமன்றத்தால் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டால் அதற்கு பிறகு மத்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இந்த UAPA என்ற இந்த சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய அபாயம் என்பது இருக்கிறது. அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது இந்த தேச துரோக வழக்கில் கைது செய்வதற்கு படுதலாக இந்த UAPA சட்டத்தில் கைது செய்யப்பட்டால் அவர்கள் கண்டிப்பாக 10 ஆண்டு காலம் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு அபாயம் இருக்கிறது. ஆகவே இந்த உத்தரவை உச்ச நீதிமன்றம் கொடுத்த இந்த உத்தரவை வரவேற்கக்கூடிய அதே போல இது நிரந்தர உத்தரவாக நாம் மாற்றுவதற்கு போராடக்கூடிய அதே சமயத்தில் இந்த UAPA உடைய சட்டத்தையும் எதிர்த்து நாம் கண்டிப்பாக போராட வேண்டும். மத்திய அரசினுடைய UAPA சட்டத்தை போலவே ஜம்மு காஷ்மீரில் பப்ளிக் சேஃப்டி ஆக்டும் என்ற பெயரில் ஒரு சட்டமும் அதே போல தமிழ்நாடு கர்நாடகா உட்பட்ட பல்வேறு மாநிலங்களில் அது போன்ற சட்டங்களும் நிலுவையில் இருக்கிறது. ஆக UAPA மட்டுமல்லாமல் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய இது போன்ற கடுமையான தடுப்பு சட்டங்களிலும் இவர்கள் கைது செய்யப்படக்கூடிய அபாயம் இருப்பதால் நாம் இந்த உத்தரவை வரவேற்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த உத்தரவு நிரந்தர உத்தரவாக மாற்றுவதற்கு போராடக்கூடிய அதே நேரத்தில் இந்த UAPA சட்டத்தை எதிர்த்தும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய இது போன்ற தடை சட்டங்களுக்கு எதிர்த்தும் நாம் தொடர்ந்து போராட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அவர் தனது பேச்சை முடித்துக் கொண்டார். நன்றி. அரவிந்த் நரேன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் இந்த 124A கீழ் கூடங்குளத்திலே போராடிய ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மீது இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு பாடகரான கோவன் மீது இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அரவிந்த் நாராயண் அவர்கள் மிக சரியாக சுட்டிக்காட்டியதை போல இந்த சட்டம் இல்லாவிட்டால் இன்னொரு சட்டத்தை இவர்கள் உருவாக்கி கொள்ள தயங்காதவர்கள் என்ற எச்சரிக்கையோடு நாம் இருக்க வேண்டியிருக்கிறது. UAPA சட்டத்தின் கீழ்தான் நம்முடைய அருமைக்குரிய தோழர்கள் 16 பேர் DK16 என்ற வழக்கிலே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவரை நாம் இழந்திருக்கின்றோம். இன்னும் JNU போன்ற JNU அல்லது அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டி போன்ற பல்கலைக்கழக மாணவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடிய போது, தங்களுடைய கல்வி வளாக உரிமைகளுக்காக போராடிய போது ஆயிரக்கணக்கான பேர் மீது இந்த சட்டங்களின் கீழ் வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களில் பல பேர் இன்னும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். உமர் காலித் தொடர்ச்சியாக அவர் பிணையிலே வருவதற்குண்டான வாய்ப்புகளை இழந்தவராக இருக்கிறார். இது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதையும் அரவிந்த் நரேன் அவர்கள் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாக இவை எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு ஒரு
ஒரு ஒரு ஒரு முன்னோட்டமாக நாம் இந்த தெளிவரங்கத்தை நடத்துகிறோம். நிச்சயமாக சமூக களத்திலே பணியாற்றக்கூடிய அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், மனித உரிமை அமைப்புகள் தான் இந்த பிரச்சனையை மேலும் வலுவாக முன்னெடுத்து செல்ல முடியும். நம்முடைய வேலை இந்த விஷயத்தின் மீது ஒரு கருத்து கவனத்தை குவிப்பதுதான். அந்த வேலையை நாம் சரியாக இப்போது அருண் நரேன் அவர்கள் நம் மேடையிலே செய்திருக்கிறார் என்றே நான் நினைக்கின்றேன். அவருக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக நம்முடைய தோழர் சா பாலமுருகன் அவர்கள் அவர் தன்னுடைய உரையை முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தோழர்களே, முதல்ல வந்து சாமுவேசா தோழர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த மாதிரியான ஒரு விவாதத்தை முன்னெடுக்கின்ற, தமிழகத்தில் இந்த தீர்ப்பை ஒட்டி முன்னெடுக்கின்ற முதல் இயக்கமாக சாமுவேசா தான் இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான ஒன்று. ஒரு கருத்து ரீதியான, ஒரு கருத்துரிமை சார்ந்த, ஒரு மனித உரிமை சார்ந்த, எழுத்து, பேச்சு போன்ற சுதந்திரங்களுக்கு உட்பட்ட ஒரு வகையான ஒரு உரையாடலை உள்ளடக்கிய ஒரு சட்டமாக இது இருக்கிறது. கடந்த காலங்களில் மிகப்பெரிய அளவிலே கருத்துரிமை என்பது பாதிக்கப்பட்ட காலகட்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக மோடி அரசாங்கம் வந்த பின்னால் அதனுடைய பாதிப்புகள் என்பது எவ்வளவு உக்கரமடைந்தது என்பதை நாம் பார்த்தோம். பெருமாள் முருகன் போன்ற எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் எப்படியெல்லாம் சூறையாடப்பட்டன, அவர் தன்னுடைய பேச்சை, எழுத்தை நிறுத்துவதாக சொல்லி அச்சுறுத்தப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சாமுவேசா போன்ற தோழர்கள் அந்த உரிமையை பாதுகாப்பதற்காக சட்ட களத்தில் முன்னின்றதை நான் இங்கே நினைவு கூற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. எனவே ஜனநாயகத்தில் நம்மை போன்ற தோழர்கள் தான் பெரிய அளவிலே இந்த ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கவும், மனித உரிமைகளை பாதுகாக்கவும், கருத்துரிமைகளை பாதுகாக்கவும் களத்திற்கு முன்வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. பெரும்பாலான அரசியல் கட்சிகளுக்கு அல்லது எதிர்கட்சிகளாக, ஆளுங்கட்சிகளாக மாறி மாறி வருகின்ற அரசியல் கட்சிகளுக்கு அவற்றை பற்றிய எந்த ஒரு பெரிய அக்கறையும், ஒரு பெரிய ஒரு கரிசனமும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணிக்கையில் சிலராக இருந்தாலும் நாம் படைப்பாற்றல் மிக்க சிறுபான்மையினர் என்று ஒரு முறை சுந்தர்லால் பகுகுணா சொன்னார். நம்மை போன்ற இயக்கங்களுக்குத்தான் அது பொருந்தும் என்று நான் கருதுகிறேன். தோழர்களே, எனக்கு முன்னே பேசிய இரண்டு தோழர்கள், அரவிந்த் ஆகட்டும், தலைமுறையாற்றிய ஆனந்தன் ஆகட்டும், மிக விரிவான ஒரு உரையை எனக்கு முன்னே வைத்து சென்றிருக்கிறார்கள். ஏறக்குறைய நான் பேச நினைத்த எல்லாவற்றையும் அவர்கள் பேசி முடித்து விட்ட காரணத்தினால் நான் ஏறக்குறைய எழுதி வந்த குறிப்புகளை வைத்து வந்த அனைத்தையும் நான் கைவிட்டு விட்டு நான் ஒரு புதிய உரைக்கு செல்வதுதான் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அரசாங்கம் என்பது எப்பொழுதெல்லாம் தோன்றியதோ அப்பொழுதெல்லாம் அரசு என்று, ஸ்டேட் என்று எங்கெல்ஸால் வரையறுக்கப்பட்ட அந்த அரசு என்பது எப்போது தோன்றியதோ அப்பொழுது அதனுடைய சாதகங்களாக அதை தன்னுடைய சூழலுக்கு தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே சட்டம் என்ற ஒன்றை உருவாக்கி கொண்டது. எனவேதான் மார்க்ஸ் போன்றவர்கள் இதை வரையறுக்கின்ற பொழுது சட்டம் என்பது ஒரு அடக்குமுறையினுடைய கருவி என்ற ஒரு வரையறை அவர் முன்வைத்தார். ஒரு அரசாங்கம் தன்னை தகவமைத்துக் கொள்வதற்காக, அரசாங்கம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, மக்களை ஆள்வதற்காக, மக்களை அடக்குவதற்காக அது எப்பொழுதுமே தன்னோடு வைத்திருக்கின்ற ஒரு கருவிதான் சட்டம் என்பதுதான் நம்முடைய ஒரு பார்வையாக இருக்க வேண்டும். அதுதான் காலகாலமாக இந்த ராஜ துரோக வழக்கு என்று சொல்லுகின்ற என்பது, ஆங்கிலத்தில் ட்ரீசன் என்று சொல்லுகின்ற அவை எல்லா அரசாங்கங்களும் தங்கள் பங்குக்கு அது போன்ற ஒரு பிரிவை வைத்திருந்தது. அது அமெரிக்காவாக இருக்கட்டும், அது இங்கிலாந்தாக இருக்கட்டும், அல்லது வேறு வகையான அரசாங்கங்களாக இருக்கட்டும், எல்லா காலகட்டங்களையும் அரசனுக்கு எதிராக பேசுவது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு மரண தண்டனைக்கு ஒப்பான ஒரு குற்றம் என்ற ஒரு சட்ட பிரிவுகளை அது வைத்திருந்தது. மொனார்கி என்று சொல்லுகின்ற ஒரு சர்வாதிகாரம் மிக்க ஒரு ஒற்றை ஆட்சியை நம்புகின்ற அல்லது சர்வாதிகாரியினுடைய ஆட்சிகள் எல்லாவற்றிலுமே இது போன்ற சட்டங்கள் இருந்தது என்பது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஏறக்குறைய இங்கிலாந்திலும் கூட அது போன்ற ஒரு சட்ட மரபு என்பது இருந்தது. இந்த ராஜ துரோக குற்றம், தேச துரோக குற்றம் என்கின்ற அந்த சொல்லாடல்களோடு அந்த குற்றங்கள் எல்லாம் இருந்தது. ஏறக்குறைய இந்த சொல்லாடல்களோடும் இந்த வகையிலும் தான் பல்வேறு வகையான அடக்குமுறைகள் இங்கிலாந்திலும் கூட கொண்டு வரப்பட்டது. 1819 வாக்குரிமை கேட்டு போராடிய தொழிலாளர்கள் மீது இங்கிலாந்தில் மான்செஸ்டர் நகரில்
அங்கிருந்த தொழிலாளர்கள் தங்களுக்கும் வாக்குரிமை வேண்டும், பிரபுக்களைப் போல எங்களுக்கும் வாக்குரிமை வேண்டும் என்று போராடிய அந்த தொழிலாளர்கள் ஏறக்குறைய 80,000 பேர் கூடினார்கள். அந்த வீதிகளில் அவர்கள் வாக்குரிமை கேட்ட பொழுது அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட 15 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த வழக்கு என்பது அங்கே நடந்தது. அந்த அவர்கள் மீதெல்லாம் ராஜதுரோக குற்றங்கள் என்பது சுமத்தப்பட்டது என்பது இங்கிலாந்தினுடைய வரலாறு. எனவே இந்த பின்னணியில் தான் ஒரு ஜனநாயக நாடுகளில் அடக்குமுறையினுடைய ஒரு கருவியாக அது தன்னகத்தை எப்பொழுதுமே ஒரு ராஜதுரோக குற்றத்தை வைத்துக் கொண்டிருந்தது. 1837 எனக்கு முன்னே தோழர்கள் சொன்னதை போல மெக்கலே என்பவர்கள் இந்தியாவினுடைய ஐபிசியை ஒரு டிராப்ட் செய்கின்ற, அதை எழுதுகின்ற ஒரு முயற்சி வருகின்ற பொழுது அது போன்ற ஒன்று இருந்தது. ஆனால் அந்த சட்டம் ஏன் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது, இந்திய தண்டனை சட்டம் என்று சொன்னால் 1857 மார்க்ஸ் சொன்னதை முதல் இந்திய சுதந்திர போர் என்று சொல்லுகின்ற அந்த இந்தியாவில் நடந்த முதல் இந்திய சுதந்திர போர், அதனுடைய பின்னணியில் ஆட்சி, காலனி ஆதிக்கத்தினுடைய ஆட்சி, நேரடியான ஒரு ஆட்சி இந்தியாவில் வருகிறது. அப்பொழுது இந்தியாவினுடைய ராணியினுடைய நேரடியான ஆட்சியின் கீழே இந்தியாவை சென்று விடுகிறது. எனவே அந்த பின்னணியில் ஆட்சி தங்களுக்கான ஒரு ஆட்சி வேண்டும், தங்களுக்கான ஒரு சட்டம் வேண்டும் என்ற அடிப்படையில் 1860களில் அந்த இந்திய தண்டனை சட்டம் என்ற ஒரு பிரிவு வருகிறது. ஆனால் அப்போது இல்லாத இந்த ராஜ துரோக குற்றம் என்ற அந்த பிரிவானது, வகாபிகள் இங்கே போராடுகிறார்கள், முஸ்லிம்கள் இங்கே இங்கிலாந்துக்கு எதிராக, இங்கிலாந்து ராணிக்கு எதிராக இந்தியாவில் ஒரு கலகத்தை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார்கள், முஸ்லிம்களுடைய போராட்டம் வருகிறது என்ற பின்னணியில் தான் 1870 சர் ஸ்டீபன் என்று நினைக்கின்றேன் அவரால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட திருத்தமாக ராஜ துரோக குற்றம் என்று சொல்லுகின்ற 124A என்ற பிரிவு வருகிறது. அதற்கு முன்னால் அந்த பிரிவு என்பது இடைச்சல்களாக வந்த காரணத்தால் அது ஏ என்ற அடையாளங்களோடு அந்த 124A என்ற பிரிவானது கொண்டு வரப்படுகிறது. அது ஏறக்குறைய 1970களில் வந்த பின்னாலும் கூட அது ரொம்ப பிரபலமான ஒரு வழக்காக பார்க்கப்பட்டது. இந்தியாவை பொறுத்தளவு 1891 பங்கோபாசி என்று சொல்லுகின்ற ஒரு பத்திரிகையில் சுந்தர் போஸ் என்பவர் எழுதிய ஒரு கட்டுரைக்காக அது அந்த வழக்கு போடப்படுகிறது. அது என்ன ஒரு கட்டுரைனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது இந்தியாவில் திருமணம் செய்து கொண்டு உடலுறவு வைத்துக் கொள்வதற்கான வயது என்பது அதற்கு முன்னால் வரை 10 வயது என்று இருந்தது. 10 வயது குழந்தைகளோடு உடலுறவு வைத்துக் கொள்ளலாம், 10 வயது குழந்தைகளுக்கு மேல் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. அது எதையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், குழந்தைகள் திருமணம் என்பது ரொம்ப இயல்பாக 10 வயதிலேயே நடைபெறுகின்ற ஒரு சூழல் இருந்த பொழுது வருகிறது. அதை அவர்கள் ஆங்கிலேயர்கள் அந்த வயதை 18 என்று 12 என்று மாற்றினார்கள், 2 வயதை கூட்டினார்கள். 10 வயது குழந்தைகளோடு உடல் உறவு வைத்துக் கொள்வது என்பது கூடாது, அது 12ஆக மாற்றப்பட வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த கன்சென்ட் ஃபார் த ஏஜ் என்று அதற்கு பெயர். அந்த பில்லுக்கே கன்சென்ட் பில் என்று அதற்கு பெயர். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது அந்த பத்திரிகையில எழுதிய ஆசிரியர் என்ன எழுதினார் என்றால், இந்தியாவிலே இருக்கின்ற இந்த மரபுகளை நீங்கள் யார், எனவே இதை மாற்றக்கூடாது, அது தவறானது என்ற அளவிலே ஒரு கட்டுரையை அவர் எழுதினார். அந்த கட்டுரை எழுதியதற்காக அவர் மீது 124A என்ற பிரிவு போடப்பட்டது. அதற்கு முன்னால் வரைக்கும் பத்திரிகையாளர்கள் மீது அந்த பிரிவு போடுவது என்பது இல்லை. ஆனால் அந்த ஆசிரியர் என்ன செய்தார் என்று சொன்னால், அதை எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக ஒரு பகிரங்கமான ஒரு மன்னிப்பை கேட்டார். நாங்கள் மன்னித்து விடுங்கள், நாங்கள் தெரியாமல் சொல்லிவிட்டோம் என்ற ஒன்றை சொன்னார். எனவே இந்த மன்னிப்பு கேட்டது என்பது ஆங்கிலேயர்களை பொறுத்தளவு ஒரு மிகப்பெரிய, இவர்களை மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்ற ஆட்களாக இருப்பார்கள், பயந்து விடுவார்கள் என்கின்ற ஒரு முடிவுக்கு ஆங்கிலேயர்கள் வருகிறார்கள். எனவே அதன் பின்னால் தொடர்ச்சியாக அவர்கள் யாரெல்லாம் பத்திரிகையிலே எதையெல்லாம் எழுதுகிறார்களோ, ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எதிராக சின்ன சின்ன விமர்சனங்கள், சின்ன சின்ன கட்டுரைகள் வந்தாலும் கூட அவர்கள் 124A என்பதை போடுவது என்பதை ஒன்றை ஒரு வழக்கமாக அவர்கள் வைத்திருந்தார்கள். எனவே அதன் பின்னணியில் 1897 திலகர் மீது அவருடைய அந்த கேசரி இதழில் எழுதிய கட்டுரைக்காகவும் அவருடைய கேசரி இதழில்
சிவாஜியை சிலாகித்து எழுதிய ஒரு கவிதைக்காகவும் வந்து அவர் மீது போடப்படுகிறது. அது என்ன கவிதை அப்படின்னு சொன்னா, சிவாஜி, இந்த மராட்டிய மாமன்னன் சிவாஜி என்பவன் அப்சல்கான் என்று சொல்கின்ற ஒருவரை வந்து கொலை செய்கின்றார். அந்த கொலையை நியாயப்படுத்தி அந்த கொலையை செய்ததை புகழ்ந்து எழுதப்பட்ட ஒரு கவிதை. அந்த கவிதைக்காக 1897 அவர் மீது 124A போடப்படுகிறது. அப்பொழுது அவர் வைத்த வாதம் என்பது, தன்னுடைய கவிதை என்பது மராத்தி மொழியில் எழுதப்பட்ட ஒரு கவிதை. அது அந்த கவிதையை நீங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கின்ற பொழுது நீங்கள் நான் மென்மையாக போட்ட வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் வந்து கடுமையான வார்த்தைகளாக அர்த்தப்படுத்தி டிரான்ஸ்லேட் செய்து கொண்டதில் வந்த சிக்கல் தான் காரணமே தவிர என் கவிதையோ என் பேச்சோ வந்து ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு எதிராக அவ்வளவு கடுமையாக இல்லை என்ற ஒரு டிஃபென்ஸை அவர் வந்து முன்வைத்தவராக இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, மராட்டி வார்த்தையை மிஸ் அண்டர்ஸ்டுட் செய்து விட்டீர்கள் என்கின்ற அளவிலே தான் அவருடைய வார்த்தை என்பது இருந்தது. அதன் பின்னால் அவருக்கு வந்து அவர் மீது போடப்பட்ட அந்த வழக்கு என்பது வந்து நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மேக்ஸ் முல்லர் போன்றவர்கள் எல்லாம் அவருக்காக பரிந்துரை செய்த பின்னால் அந்த வழக்கு என்பது திலகர் மீது இருந்த வழக்கு என்பது அதுல வந்து பின்னால் வந்து விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த வழக்கு மிக முக்கியமான ஒரு வழக்கு. 1897 திலகர் மீது போடப்பட்ட அந்த தண்டனை காண அந்த வழக்கு. அதுல ஒரு நீதிபதி என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த 124A என்ற அந்த பிரிவில டிஸ்அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் த கவர்மெண்ட் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை, அரசாங்கத்திற்கு எதிராக வெறுப்பை, அதாவது நல்ல உறவை எதிராக கெடுதலான உறவை உருவாக்குவது என்ற அந்த பொருளுக்கு இருந்த அந்த 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 சட்ட சொல்லுக்கு பதிலாக அந்த தீர்ப்பிலே நீதிபதிகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் கூடுதலாக சில விஷயங்களையும் சொல்லி இதெல்லாம் 124 கீழ் வரும் என்று அவர்கள் அர்த்தப்படுத்துகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஹேட்டர்ட், எக்ஸிஸ்ட் ஆர் அட்டெம்ப்ட் டு எக்ஸிஸ்ட் என்கின்ற வார்த்தைகளை சொல்கிறார்கள். அரசாங்கத்திற்கு எதிராக வெறுப்புணர்வுகளை உருவாக்குவது, அரசாங்கத்துக்கு எதிராக கசப்புணர்வை உருவாக்குவது, அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக கசப்புணர்வை உருவாக்குவதற்கான முயற்சிகளை செய்வது என்ற அளவிலே அந்த 124A என்ற அந்த பதத்தினுடைய அந்த 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 சட்டத்தை ஒரு விரிவுபடுத்தி ஆங்கிலேய அரசாங்கத்தை மீண்டும் அடக்குவதற்கான ஒரு வகையான ஒரு பரந்த சட்ட கருவியை அந்த அந்த தீர்ப்பிலே வழங்கினார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதற்கு பின்னால் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு பெரிய அளவிலே நாடு முழுவதும் இந்த 124A என்கின்ற அந்த வழக்குகள் என்பது பதியப்படுகிறது. மீண்டும் 1908 மீண்டும் திலகர் மீது அவர் வந்து முசாஃபூர் மாவட்ட ஆட்சியரை கொள்வதற்கு நடந்த ஒரு சதியை விமர்சித்து ஒரு கட்டுரை எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறார்னா, இந்த மாதிரியான அட்டெம்ப்ட் வந்து ஒரு முசாஃபூர் நகரில் இருக்கின்ற அந்த மாவட்ட ஆட்சியர் கலெக்டரை கொள்வதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது. அதுல வந்து அந்த கலெக்டர் தப்பித்துக் கொள்கிறார். அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரோ பலியாகி விடுகிறார்கள். அவர் அந்த அப்ப என்ன எழுதுகிறார் திலகர்னா, இது ரஷ்யா போன்ற இடங்கள்ல, ஐரோப்பா போன்ற இடங்கள்ல அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகாரிக்கு எதிராக நிறைய இந்த மாதிரியான அட்டெம்ப்ட் நடக்குது. ஆனா அதெல்லாம் நீங்க வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்லை. இந்தியா போன்ற ஒரு நாடுகள்ல நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்க வந்து பூதாகரப்படுத்துகிறீர்கள் என்ற தொனியில் எழுதிய அந்த கட்டுரைக்காக அவர் மீது மீண்டும் 124A என்பது போடப்பட்டது. இதே காலகட்டத்தில் தான் 1908 பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தில் வந்து ஏராளமான 124 வழக்குகள் போடப்படுகிறது. தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் ஒரு கூட்டத்தில் பேசியதற்காக நம்முடைய வ.உ. சிதம்பரனார் மீதும் அதே போல சுப்பிரமணியம் சிவா மீதும் 124A வழக்குகள் பதியப்படுகிறது.
பாலமுருகன் தோழர் வெளியில போயிட்டாரோ? தோழர் உங்க ஸ்பீச் கிடைக்கல. பாலமுருகன் உங்க ஸ்பீச் கிடைக்கல. பாலமுருகன் மியூட் ஆயிருக்கு பாருங்க உங்களுது. தோழர் மியூட் ஆயிருக்கு. பாலமுருகன் தோழர் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணாலும் கேட்கல தோழர். அப்படியா? ஒரு நிமிஷம் வெளியில மீண்டும் வெளியில போயிட்டு வர சொல்லலாமா? நான் கால் பண்றேன் ஒரு நிமிஷம். பாலமுருகன் தோழர் வெளியில போயிட்டு வரீங்களா? பாலமுருகன் தோழர் இப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ பாலமுருகன் போனும் எங்கேடா இருக்கு? இல்ல அவரு திருப்பி கனெக்ட் ஆயிருக்காரு தோழர். ஆனா எடுக்க மாட்டேங்குது. தெரியலையே. பாலமுருகன் கிடைக்கலையா உங்களுக்கு? ஓகே ஓகே ரைட் ரைட். கேக்குதா? கேக்குது பேசுங்க. பாலமுருகன் கிடைக்குது, நீங்க பேசலாம். கேக்குதா இப்போ? ஹலோ தோழர் கேக்குது. பாலமுருகன் கேக்குது, பேசுங்க. மியூட் இது இல்லாம பேசிட்டா நானு மைக் இல்லாம பேசுங்க கேக்குது. இல்ல இது ஒரே நிமிஷம் போடுறேன், கேட்டா இதுல போய்க்கிறேன் நான். ஓகே கேக்குது தோழர் பேசுங்க. கேக்குது. ஒரு போன் அதுக்குள்ள இடையில வந்து அது கட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பாரதியார் மேல அந்த மாதிரியான ஆட்கள் மேல போடப்பட்டது. அவர் இந்தியன் இதுல இருந்து பாரதியார் வந்து அதுக்கப்புறம் அவரு பாண்டிச்சேரி எல்லாம் போனாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நம்ம வந்து 1908 அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல வந்து மிக முக்கியமா நடந்தது. நிறைய இதழ்கள் வந்து தமிழகத்துல வந்து 124A வந்து தடை செய்யப்பட்ட அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நிறைய இதழ்கள்ல இது பண்ணுச்சு. குறிப்பா வந்து தேசபக்தன் இதழ் அப்படிங்கிறது, இந்த தமிழ்நாடு அப்படின்னு பி வரதராஜ நாயுடு எழுதிய இதழ்கள் எல்லாமே. அப்புறமே நிறைய புத்தகங்கள் வந்து பேன் பண்றாங்க இந்த 124A. ஏறக்குறைய அந்த காலகட்டம் ஏறக்குறைய இந்த ஒரு 10-20 ஆண்டுகள் தேசிய கீத மகாத்மா காந்தி இதுங்கிறது,
பகத்சிங் புத்தகங்கள், காங்கிரஸ் பாட்டு, வேதாரண்ய சத்தியாகிரக பாட்டு, இந்த மாதிரி எல்லாம் பாட்டு புத்தகங்களா நிறைய வந்து தடை செய்கின்ற ஒரு போக்கு என்பது நம்ம வந்து இந்த காலகட்டங்கள்ல நம்ம பார்க்கணும். 1931 பாத்தீங்க அப்படின்னா அந்த எனக்கு 36 ஒரு ஒரு அசம்பிளி ஒன்று வந்து உருவாகுது. அந்த அப்போ வந்து அந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இன்னைக்கு இருக்கிற எம்பி மாதிரியான ஒரு அசம்பிளியில வந்து சத்தியமூர்த்தி போன்றவர்கள் வந்து எலெக்ட் ஆகி போகின்ற போது அவங்க வந்து ஒரு தனிநபர் பில்கள் எல்லாம் கொண்டு வராங்க. 124A வந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தனிநபர் பில்கள் கொண்டு வராங்க. பட் அது எல்லாமே தோத்து போகிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும். ஒரு காலகட்டத்துல வந்து 124A அப்படிங்கிற இந்த ராஜதுரோக குற்றம் அப்படிங்கறது வந்து ஆனாவே வந்து அவங்களை எல்லாத்தையும் அந்தமானுக்கு அனுப்புறது அப்படிங்கறத வந்து ஒரு வழக்கமா வந்து அதை வந்து வச்சிருந்தாங்க. அந்தமான் சிறைக்கு அனுப்புறது ஏறக்குறைய 1917 வரைக்கும் இது நடந்தது. அதுல இன்னொரு ஐடியா கூட வெள்ளக்காரர்களுக்கு இருந்தது. இந்த மாதிரியான இந்த ராஜதுரோக குற்றம் செய்த எல்லாத்துக்குமே வந்து தனியான சீருடை தரலாம் அப்படின்லாம் நினைச்சிருக்காங்க. எஸ் அப்படிங்கிற முத்திரையோட ஒரு சீருடை, செடிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே கூட அவங்க வந்து முயற்சி பண்றாங்க. பட் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கல. பட் ரொம்ப 1917 பின்னாடி அந்த மாதிரியான அனுப்பாம வந்து இங்கேயே வச்சுக்கிறது. ஏன்னா அங்க ஓவர் க்ரௌட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல நிறைய கைதிகள் அங்க அடக்குறாங்க அப்படிங்கிற போதெல்லாம் இங்கேயே வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல் எல்லாமே கூட இங்க நிறைய வந்து நாடு கடத்துறதுங்கிறது இல்லாம நிறைய மாநிலம் கடத்துறது, வேற இடத்து உள்ள வரக்கூடாது, ஊருக்குள்ள வரக்கூடாது என்ற அளவுல வந்து நிறைய வகையான அந்த வேலைகளை வந்து அவங்க செய்தவர்களாக இருக்கிறாங்க. விடுதலை இந்தியாவில் வந்து என்ன நடந்துச்சுங்கிறத வந்து எனக்கு முன்னாடி வந்து நரேன் வந்து ரொம்ப அரவிந்த் நரேன் ரொம்ப அழகா சொன்னார். அவரு நிறைய வந்து ஒரு டிபேட் நடந்தது. இது வேண்டாம், இந்த சட்டம் வேண்டாம் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்தது. ஆனா ஒரு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு இந்த சட்டத்தை தக்க வச்சுக்கணுங்கிற ஒரு அவசியம் இருந்தது. அதுக்கு என்ன ஒரு காரணம் இருந்தது அப்படின்னா, அவர்கள் வந்து ஒரு ஆட்டிடியூட் வந்து எப்படி இருந்ததுன்னா, நாம இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்களா மாறி இருக்கோம், நாம தானே ஆட்சி பண்ண போறோம், இப்ப நாம வந்து அந்த சட்டத்தை வந்து மிஸ்யூஸ் ஆகாம தடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலாக சொல்லப்பட்டாலும் கூட, ரெண்டாவது விஷயம் என்பது அதுதான் மிக முக்கிய காரணமா இருக்குன்னு நான் கருதுறேன். அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து காங்கிரஸ் சோசியலிஸ்டுகள் என்ற பெயரில் இருந்து கம்யூனிஸ்டுகளை வந்து அவர்கள் வந்து மிக கொடுமையாக ஒடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் என்பது காங்கிரஸ் இருந்தது. எனவேதான் எல்லா ரெப்ரசிவ் லாவையும் வந்து கலோனியல் ஆட்சியில் இருந்த அனைத்து காலனி ஆதிக்க ஆட்சியில் இருந்த எல்லா அடக்குமுறை சட்டங்களையும் அவர்கள் வந்து தன்னகத்தே வந்து வைத்துக் கொண்டார்கள். அதுக்கு ரொம்ப ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1947 நாடு விடுதலை அடைகின்ற பொழுது அதற்கு முன்னால் இருந்த எல்லா தேசபக்த விடுதலைக்காக போராடிய எல்லா கைதிகளையும் அவர்கள் வந்து விடுதலை செய்தார்கள் அதற்கு முந்தைய தினங்களில். ஆனால் கம்யூனிஸ்டுகள் என்று சொல்லப்பட்ட, கம்யூனிஸ்டுகள் என்று முத்திரை குத்தப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் யாரையும் அவர்கள் விடுதலை செய்யவில்லை. எல்லாமே முக்கியமான காங்கிரஸ் சோசியலிஸ்டுகள் என்று சொல்லப்பட்ட பல தலைவர்களை அவர்கள் விடுதலை செய்யவே இல்லை. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று கண்ணூர் சிறையில் அப்படி இருந்தவர்களில் மிக முக்கியமான ஒரு தலைவர் கே கோபாலன். கே கோபாலன் 1947ஆம் ஆண்டு அந்த உணர்வை, அந்த சிறையில் அந்த விடுதலை அடைந்த அந்த தினத்தை அவருடைய இந்த காஸ் ஆஃப் பீப்புள் என்று சொல்லுகின்ற அவருடைய ஆட்டோபயோகிராபி, மக்களுக்காக நான் என்ற தமிழ் அர்த்தம் நினைக்கிறேன், இந்த காஸ் ஆஃப் பீப்புள் என்ற புத்தகம், தமிழ்ல வந்த புத்தகம், நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதுல ரொம்ப அழகா அதை டிஸ்கிரைப் பண்றாரு. 1947 நான் என்று மக்கள் ஊழியன், நான் என்று மக்கள் ஊழியன், த காஸ் ஆஃப் பீப்புள், அந்த புத்தகத்துல ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்றாரு அந்த விஷயத்த. அந்த இரவுல வந்து என்னால தூக்கம் வரல, சிறை முழுவதும் நாங்கள் இரவு முழுக்க பாடிக்கொண்டே இருந்தோம், தேசபக்தி பாடல்களை பாடிக்கொண்டே இருந்தோம். நான் அந்த இரவுல வந்து நான் நினைச்சு பார்த்தேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி வந்து நான் வந்து இந்த நாடு விடுதலை அடையணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டங்களை பட்டேன், இவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சேன், இந்த மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு தானே அனுபவிச்சேன். அந்த நினைவு, அந்த தினம் வரப்போகிறது, ஆனா நான் வெளியே வர முடியல, ஆனா அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவர் வந்து பகிர்ந்துக்கிறார் அந்த புத்தகத்தை. அப்போ இரவு முழுக்க தேசபக்தி பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள், யாருமே தூங்கல அந்த ஆகஸ்ட் 15 அந்த இரவு. காலையில் விடுகின்ற பொழுது அவர் வந்து ஒரு தேசிய கொடியை
மூவர்ண கொடியை சிறையிலேயே அவர் தயார் செய்து வைத்திருந்தார். அவர் வந்து விடிந்த பின்னால் சிறையினுடைய ஒரு ஒரு மூலையில் ஒரு ஒரு இடத்துல வந்து அந்த தோழர்கள், அந்த சிறையில் இருந்த தோழர்கள் மத்தியில் அவர் வந்து ஒரு ஒரு உரையை ஆற்றிவிட்டு, விடுதலைக்கான அந்த ஒரு உரையை ஆற்றிவிட்டு, அந்த கண்ணூர் சிறையில ஒரு இடத்துல வந்து அந்த கொடியை வந்து அவர் பறக்க விடுறார். இது ஒரு சடங்கு, அதை வந்து அவர் பண்றார். அதற்காக அவர் மீது அன்றைய தினமே அவரை கொண்டு போய் சிறை ஒரு அந்த சிறையில இருந்து அவரை கூட்டி போய் ஒரு நீதிபதியின் முன்னால் நிறுத்தி அவர் மீது 124A என்று சொல்லுகின்ற ராஜதுரோக குற்றம் செலுத்தப்படுகிறது. அப்பொழுது அந்த நீதிபதியிடம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த நீதிபதிகள் அப்படின்னா அப்ப என்னன்னா, அவர் தான் யாரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கிறாரோ, யார் சப் கலெக்டரா இருக்கிறாரோ அவர் தான் நீதிபதியும் கூட. அவர் தான் 2 வேலையுமே செய்வார். அட்மினிஸ்ட்ரேட்டிவும் அவர் தான் பண்ணுவாரு, நிர்வாகத்தையும் அவர் தான் பார்ப்பார், நீதித்துறையும் அவர் தான் பார்ப்பார். அவர் மீது அந்த சிறை நிர்வாகம் என்ன சொல்றது என்று சொன்னால், 1947 ஆகஸ்ட் 15 நாடு விடுதலை அடைஞ்சாச்சு. ஆனா சிறை நிர்வாகம் என்ன AK கோபாலை கூட்டிட்டு போய் என்ன சொல்லுச்சுன்னா, அதாவது பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிராக இவர் வந்து தேசிய கொடியை பறக்க விட்டார் அப்படின்னு சொல்லுவது. 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி அவர் மீது 124A என்பது போடப்பட்டது. 124Aக்கு எதிராக அப்பொழுது அந்த நீதிபதியிடம் AK கோபாலன் என்ன சொன்னார்னா, நான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்த பின்னால் நான் பல பேரை இந்த கட்சிக்கு கூட்டி வந்தேன், நான் பல பேரை உருவாக்குறேன், பல பேர் என்னோடு வந்த பல பேர் வந்து என்னோடு கூட இருந்த பல பேர், நான் அரசியலுக்கு அழைத்து வந்த பல பேர் இன்னைக்கு வந்து இந்த நாட்டுல வந்து மந்திரியா ஆயிருக்காங்க, இந்த நாட்டுல கவர்னரா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஆனா நான் வெளியே போகல, என்னை வெளியிடல. நான் வந்து இந்த நாட்டுக்கு எதிராக நான் தேசிய கொடியை பறக்க விட்டது என்பது எந்த வகையிலும் குற்றமில்லை. என்னோடு இருந்த பல பேர் நான் அதே குற்றத்தை வெளியே செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் எல்லாம் தேச தலைவர்கள் என்று சொல்கிறார்கள், நான் எப்படி தேச துரோகியாக மாறுவேன் என்ற ஒரு கேள்வியை வந்து AK கோபாலன் வந்து அந்த மன்றத்தில் வெளியிட்டார். இப்போ ரொம்ப முக்கியமானது, கம்யூனிஸ்டுகளை சப்ரஸ் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு 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 மனப்பான்மை என்பது அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து இருந்தது என்பதுதான் மிக முக்கியமானது. எனவே அவர்கள் இந்த சட்டத்தை, கொடுங்கோன்மை சட்டங்களை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ஏன்னா தங்களுக்கும் அந்த அடக்குமுறைகள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மை இருந்தது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ச்சியா 1947 ஏறக்குறைய 52 வரைக்கும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி என்பது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமாகவே இருந்தது என்பதெல்லாமே ஒரு வரலாறு இருக்கு. எனவே இதனுடைய பின்னணியில் தான் தொடர்ந்து வந்து 124A என்பது கம்யூனிஸ்டுகள் மீது தான் அதிகம் போடப்பட்டது. அந்த வரலாறுகளை நீங்க பாத்தீங்கன்னா 1962 கேகர் வழக்கு என்று சொல்லுகின்ற வழக்கை ஆனந்தன் சொன்னார், அரவிந்தனும் சொன்னார். அந்த பீகார்ல வந்து ஃபார்வேர்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்ற அந்த கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர் தான் அந்த கேகர்நாத். அவர் மீது தான் 124A போடப்படுகிறது. அதை சேலஞ்ச் பண்றாரு அவர். சுப்ரீம் கோர்ட்ல இந்த சட்டம் இருக்கக்கூடாதுன்னு சேலஞ்ச் பண்றாங்க. அதைத்தான் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து இல்ல கருத்துரிமை வந்து நம்ம வந்து அடிப்படை உரிமையாக ஆர்டிகல் 19 கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்திருக்கோம், எனவே அந்த உரிமையெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை பத்தி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த 124A என்று சொல்லுகின்ற இந்த தேச துரோக குற்றத்தை நியாயப்படுத்துகின்ற ஒரு விஷயம் வரும். ரொம்ப முக்கியமான 1950 வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற நம்முடைய இந்த அடிப்படை சுதந்திரம், கருத்துரிமை, எழுத்துரிமை அப்படின்னு ஆர்டிகல் 19 இருக்கிறதுல வந்து எந்த ஒரு தடையும் இல்லாத ஒரு சூழல். அப்போ கம்யூனிஸ்டுகள் தான் பெரிய பிரச்சனைக்குள்ளாகிற ஒரு விஷயமா வருது. கிராஸ் ரோடு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கின்ற ரமேஷ் தாப்பர் அவருடைய மனைவியின் மீது அவர் மீது அந்த பத்திரிகையை தடை செய்யறாங்க. அந்த கிராஸ் ரோடு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தடை செய்யறாங்க ஒரு வழக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பஞ்சாப்ல இருந்து வர்ற பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒருத்தருடைய பிரிட்ஜ் பூஷன் நினைக்கிறேன், அவர் வந்து அப்சர்வர் அப்படின்னு சொல்ற RSS பத்திரிகை, அந்த பத்திரிகையில எழுதின கட்டுரைகளை வந்து அந்த பத்திரிகையும் தடை செய்யறாங்க. RSS உடைய இந்த பத்திரிகையும் தடை செய்யறாங்க. இங்க வந்து கம்யூனிஸ்டுடைய கிராஸ் ரோடு பத்திரிகையும் தடை செய்யறாங்க. இந்த இரண்டையும் அவங்க எப்படி சேலஞ்ச் பண்றாங்க நீதிமன்றத்துல, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு,
எனவே அந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய கருத்தை நாங்கள் சார்ந்த அரசியலை நாங்கள் கட்டுரையாக எழுதுவதில் வந்து தடை செய்ய முடியாது, இந்த அரசாங்கத்தை தடை செய்ய முடியாது என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். அது ஏற்கனவே அந்த வாதம் என்பது எடுபடுகிறது. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்போ இவங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை அரசியலை இந்த நாட்டில் வந்து என்ன வேணாலும் எழுதுவாங்க, என்ன நமக்கு எதிராக அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் எழுதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் முடிவு செய்கிறது. ரொம்ப வேடிக்கையான ஒண்ணு என்ன, இந்தியா அமெரிக்காவினுடைய முதல் சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா, நம்ம அமெரிக்க அரசாங்கத்துல கொண்டு வரப்பட்ட முதல் சட்ட திருத்தம் என்னவென்றா, அந்த கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் என்னன்னா, எந்த ஒரு சட்டம் போட்டும் கருத்துரிமையும் எழுத்துரிமையும் நீங்கள் வந்து பறிக்க கூடாது அப்படிங்கிறது அமெரிக்காவில் கொண்டு வரப்பட்ட முதல் சட்ட திருத்தம். அதுதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அமெரிக்கா யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன் இருக்க முதல் சட்ட திருத்தம். ஆனா இந்தியாவில் வந்து அதுக்கு நேர்மாறாக கொண்டு வரப்பட்ட முதல் சட்ட திருத்தம் எது என்று சொன்னால், உங்களுடைய கருத்துரிமை எழுத்துரிமை என்பது ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உட்பட்டது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வந்து உங்களுக்கு வந்து அப்சல்யூட் கருத்துரிமை எழுத்துரிமை சங்கம் சேருகின்ற உரிமை, உங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்பது உங்களுக்கு நிரந்தரமாக முழுமையாக கிடையாது என்கின்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். அமெரிக்காவில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் அந்த உரிமையை பாதுகாக்கின்றது. இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட முதல் சட்ட திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்தில் என்னவென்று சொன்னால், இருக்கின்ற உரிமையை பறிப்பது, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் என்று சொல்கிறார். நீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் எது என்பதற்கான டெபினிஷன் என்பது எதுவும் கிடையாது. எதெல்லாம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்? மோடியை விமர்சிப்பது என்பது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல வருமா வராதா? அல்லது வந்து இதற்கு முன்னால் வந்த பல்வேறு வகையான விஷயங்கள் வருகிறது, இதெல்லாம் எது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்? அதுக்கு என்ன டெபினிஷன் இருக்கு? எதுவும் கிடையாது. சரி, 124A வந்து இருக்கிற சட்டம் என்ன எதை சொல்கிறது? டிஸ்அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் த கவர்மெண்ட் என்பது அஃபென்ஸ். அதாவது அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வை உண்டாக்குவது, அரசுக்கு எதிராக கசப்புணர்வை உண்டாக்குவது என்பது ராஜ துரோக குற்றம் என்று சொல்லுகின்ற தேச துரோக குற்றம். சரி, எது டிஸ்அஃபெக்ஷன்? அதுக்கு என்ன வரையறை? அது எதுவும் கிடையாது. எது அஃபெக்ஷன்? அதுக்கு என்ன வரையறை? ஒன்றும் கிடையாது. அஃபெக்ஷன்னா என்னன்னு கிடையாது, டிஸ்அஃபெக்ஷன்னா எதுவும் கிடையாது. எதை வச்சு நம்ம வரையறுக்கிறது? யார் அதை முடிவு செய்வது? இதற்கான எந்த டெபினிஷனும் கிடையாத ஒரு ஹாலோவான ஒரு சட்டம் அது. எதை வேண்டுமானாலும் நீங்கள் டிஸ்அஃபெக்ஷன் என்று சொல்லிவிட முடியும். அதை யார் தீர்மானிப்பா? ஏட்டையா தான் தீர்மானிப்பார். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஏட்டையா அவர் தான் முடிவு பண்ணுவார், போலீஸ்காரர் தான் முடிவு பண்ணுவார் எது அஃபெக்ஷன் எது டிஸ்அஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ரொம்ப வேடிக்கை. நம்ம ஒரு கூட்டம் போடணும் அப்படின்னா நம்ம போய் வந்து யார்கிட்ட அனுமதி கேட்கணும் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அனுமதி கேட்கணும். சரி, கூட்டத்துல வந்து போட்ட அனுமதி கேட்ட பின்னாடி கூட்டத்துல நம்ம எது பேசுறோம்னா, பேசுன விஷயம் என்பது அது வந்து சட்டத்துக்கு எதிரானதா அரசாங்கத்துக்கு எதிரானதா அப்படிங்கறது யார் முடிவு பண்ணுவா அப்படின்னா சட்டம் முடிவு பண்ணும் இல்லையா? அது சட்டத்துல கிடையாது. அப்ப யார் முடிவு பண்ணுவா? அது போலீஸ்காரர் தான் முடிவு பண்ணுவார். அதுக்கப்புறமேட்டு எல்லா விஷயங்களும் இவர் வந்து நம்மளை கைது பண்ணலாமா வேண்டாமா, அது நீதிமன்றத்துல வருதா, அதையும் வந்து அவர் தான் முடிவு பண்ணுவார். எல்லாமே போலீஸ் தான் முடிவு பண்ணும். அப்போ அஃபெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெபினிஷன் கிடையாது, டிஸ்அஃபெக்ஷன்னா எதுன்னு கிடையாது, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்ன அப்படிங்கிற ஆர்டிகல் 19ல வந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இது எல்லாமே வந்து மொத்தம் பொதுவா இருக்கக்கூடிய சட்டங்கள். ஒரு அரசாங்கம் நடத்துகின்ற ஆட்சியாளர்கள் என்பவர்களுக்கு வந்து உங்களை பிடிக்கல அப்படின்னா உங்களை வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு அடையாளத்துல முத்திரையை குத்த முடியும். அதுதான் மிக முக்கியமானது. எனவே சட்டத்துல எந்த ஒரு வகையான வரையறைகளும் இந்த விஷயங்கள் எல்லாம் கிடையாது. ரொம்ப பல விஷயங்கள் பல சட்டங்கள்ல வந்து இது வந்து நீதிபதியை பொறுத்து அந்த இன்டர்பிரேஷன் என்பது மாறுபடும். அதுதான் மிக முக்கியமானது. எனக்கு முன்னே பேசிய தோழர் சொன்னார் காலிஸ்தான் ஜிந்தாபாத் என்று சொன்னது என்பது ஒரு நீதிபதியை பொறுத்தளவுக்கு இந்த நாட்டில் ஒரு சட்டத்தை போடுறாரு, ஒரு ஸ்லோகன் போடுறாரு, அதனால எல்லாருமே காலிஸ்தான் வேணும்னு இந்த நாட்டில் இருக்க எல்லாரும் கேட்கல. அவர் பேசுனதுனால அவர் தனியா உட்காந்து ஏதோ ஒரு மூலையில கத்தியிருக்காரு, அதனால யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை. எனவே அதுல மென்சிரியா இல்லை அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு. மென்சிரியா அப்படின்னா குற்ற மனம். ஒரு நாட்டுல கலகத்தை உண்டாக்குங்கிற அந்த குற்ற மனம் என்பது கிடையாது.
அவர் ஏதோ ஒரு சாதாரணமா சத்தம் போடுறாரு. எனவே அந்த சட்டத்தை யாரும் கேட்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. எனவே இது வந்து ஒரு வகையான தேச துரோக குற்றம் என்று சொல்ல முடியாது, அரசாங்கத்துக்கு எதிரான குற்றம் என்று சொல்ல முடியாது என்று ஒரு நீதிபதியால் முடிவு செய்யப்படுகிறது. ஆனால் இதே போல ஒரு புத்தகம் வைத்திருந்தார், ஒரு புத்தகத்தை படித்தார் என்பதற்காக தண்டிக்கப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள், தண்டித்த நீதிபதிகளும் இருக்கிறார்கள். உதாரணமாக எங்களுடைய மக்கள் சீருரிமை கழகத்தினுடைய யூபி மாநில செயலாளராக இருந்த சீமா ஆசாத் என்று சொல்லுகின்ற ஒரு அம்மையார், அவர் ஒரு கவிஞர், தஸ்தக் என்று சொல்லுகின்ற ஒரு கவிதை புத்தகத்தை மாத இதழை நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்தியில் ஒரு மாத இதழை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு முற்போக்கான ஒரு பெண்மணி. அப்படின்னா தஸ்தக் என்று சொன்னால் இந்தியில் தட்டுங்கள் என்று பொருள், தட்டுங்கள் என்ற பொருளில் இருக்கிற ஒரு புத்தகம். அந்த கவிதை புத்தகம் டெல்லியில புக் ஃபேர் நடக்குது. புக் ஃபேருக்கு போய் புத்தகங்கள் வாங்கிட்டு வராங்க, நிறைய புத்தகங்கள், கம்யூனிஸ்ட் புத்தகங்கள் வாங்கிட்டு வராங்க, மாவோவுடைய மேற்கோள்கள் கொட்டேஷன் உள்ள புத்தகங்கள் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு டெல்லியிலிருந்து அலகாபாத் வந்த உடனே ரயில்வே ஸ்டேஷன்ல கைது பண்ணான். ஏன் அப்படின்னா, நீ கொண்டு வந்த புத்தகங்கள் நிறைய வந்து புரட்சி உண்டாக்குகின்ற புத்தகங்கள், எனவே நீங்கள் வந்து தேசத்துக்கு எதிராக சதி செய்கிறீர்கள் என்று சொல்லி கைது செய்யறாங்க. என்னென்ன புத்தகங்கள் இருந்தது? மாவோவுடைய மேற்கோள்கள் இருந்தது, பழங்குடி மக்களுடைய பாதிப்புகள் இருந்தது, இந்த மாதிரியான புத்தகங்கள். இதெல்லாம் தடை செய்யப்பட்ட புத்தகங்களே கிடையாது. இது போன்ற புத்தகங்கள் இருந்திருக்கா கைது செய்யப்பட்டது மட்டுமல்ல, சிறைப்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, அவரை தண்டிக்கிறது, ஒரு நீதிமன்றம் தண்டிக்கிறது, நீங்கள் குற்றவாளி என்று ஆயுள் தண்டனை. அதற்கு பின்னால் அவர் ஒரு நீதிமன்றத்தின் பிணையிலே இருக்கிறார். இதே விஷயம்தான் டாக்டர் பிராக்சன், எங்களுடைய மக்கள் சீருரிமை கழகம் பியூசியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு டாக்டர், மக்கள் மருத்துவர். அவர் ஒரு ஏறக்குறைய அவரை போன்றவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக சங்கர் கோகோன் நியோகி சொல்லுகின்ற ஒரு மாபெரும் ஒரு தொழிற்சங்க தலைவர். அவருடைய வழித்தோன்றர்களாக வந்தவர்கள், அவருடைய ஃபாலோயர்ஸாக வந்தவர்கள் அவருடைய டாக்டர் பிராக்சன் மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கிற ஏறக்குறைய சுதா பரதுராஜ் போன்றவர்கள் எல்லோருமே தங்களுடைய அமெரிக்காவிலிருந்து அந்த அம்மாத்தினுடைய எல்லா வசதிகளையும் விட்டுவிட்டு இங்க வந்து பழங்குடி மக்களோடு வேலை செய்ய வேண்டும் என்பதற்கு ரொம்ப இன்ஸ்பயரா இருந்த ஒரு லீடர் வந்து சங்கர் கோகோன் நியோகி. அந்த நியோகியினுடைய இன்ஸ்பயர்ல வந்த ஆட்கள் இதெல்லாம். எனவே அவங்க வந்து வேலை அவர் மீது வந்து அவர் வந்து ஒரு பெரிய மருத்துவர், ஒரு டாக்டர், ஒரு மிக முக்கியமான நம்முடைய கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் படித்த ஒரு டாக்டர், ஒரு புகழ்பெற்ற மருத்துவர். அவர் மீது இதே போல புத்தகம் வைத்திருந்தார், நீங்க வந்து மாவோயிஸ்ட் ஆதரவாளர் அப்படிலாம் முத்திரை குத்தி அவங்க வந்து இது பண்றாங்க. என்னன்னா, அவர் சல்வார் ஜுடும் என்று சொல்லுகின்ற ஒரு விஷயத்துக்கு எதிராக இந்த பழங்குடி மக்களை அழித்தொழிக்கின்ற கூலிப்படைகளை வைத்து அரசாங்கமே நடத்துகின்றதுக்கு எதிராக இயக்கம் எடுத்தார் என்பதற்காக 124A என்பதெல்லாமே போடப்படுகிறது. நிறைய நாம வந்து பல விஷயங்களை வந்து சொல்லிட்டு போக முடியும். அதே மிக முக்கியமான ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டம் என்பது 124A என்று சொல்வதற்கான டெபினிஷன் கிடையாது. ஒரு இந்துத்துவாவில் ஊறி திளைத்த ஒரு நீதிபதி, இந்துத்துவாவால் நீதிபதியாக மாற்றப்பட்ட ஒரு ஆள் நாளைக்கு வராரு அப்படின்னா, அடுத்து பாருங்க, அடுத்த சீஃப் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக வருகின்ற லலித், அவர் யாரு அப்படின்னா பிஜேபியினுடைய வழக்குரைஞர் சங்கத்தினுடைய தேசிய செயலாளராக இருந்தவர் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா மாறுறாரு. அவர் தான் அடுத்த சீஃப் ஜஸ்டிஸா வர போறாரு. அவருக்கான இன்டர்பிரேஷன் எதுவாக இருக்குன்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கான புரிதல் எதுவாக இருக்குன்னு தெரியல. நம்ம இன்னைக்கு இருக்கிற உச்ச நீதிமன்றத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு மெல்லிய ஒரு நான் மூச்சு விட்டுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கேப் நம்ம கிடைச்சிருக்கு. ஒரு ரமணா போன்ற நீதிபதிகள் இருந்த ஒரு கேப், அதற்கு முன்னாடி இருந்த தலைமை நீதிபதிகள் எப்படி இருந்தார்கள் என்பதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். எனவே எத்தனை நாளைக்கு இந்த கேப் கிடைக்குன்னு தெரியல. எனவேதான் தலைமை 124A வந்து நான் நீக்குவதற்கான ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது அங்கே இருந்த அந்த நீதிபதிகள் வந்து நாங்கள் இந்த சட்டத்தை நீக்க தயாராக இருக்கிறோம், இது காலனி ஆதிக்க சட்டம், காந்தியும் இவரும் திலகர் போன்றவர்களெல்லாம் பாதிக்கப்பட்ட சட்டம் என்று சொன்னபோது இந்த நீதிபதியினுடைய பதவி காலம் ஏறக்குறைய சீக்கிரமா முடிய போகிறது. எனவே இவர் முன்னால் இந்த வழக்கையே நாம் கொண்டு வந்து இது போன்ற ஒரு சிரமத்துக்கு உள்ளாக வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன ஒரு பேக் அடிச்ச ஒரு விஷயம்தான் இந்த தீர்ப்பு என்று நான் கருதுகிறேன். என்னுடைய நான் வந்து 1993 நான் ஒரு அட்வொகேட்டா இருக்கிறேன். எனக்கு 25 ஆண்டு 28 ஆண்டுகளுக்கு மேலே நான் ஒரு வழக்கறிஞராக பணிபுரிந்த அனுபவம் இருக்கிறது.
எனக்கு ஒரு பெரிய நான் ஒரு பெசிமிஸ்டா மாறி இருக்கேன்னு தான் நான் சொல்ல முடியும். நான் இந்த நீதித்துறை சார்ந்த அவர்களுடைய ஒரு தீர்ப்புகள் மீது ஒரு என்னை போன்ற ஒரு 25 ஆண்டுகள் இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஒரு குற்றவியல் வழக்குகளில் வாதாடுகின்றவனுடைய ஒரு மனநிலை என்பது இதுதான் இருக்கு. அவங்க ஒரு சின்ன ஒரு பேக் அடிக்கிறாங்க, இந்த நீதிபதி போகட்டும், நம்ம அடுத்த நீதிபதியிட்ட பார்த்துக்கலாம் என்ற அளவில் அவர்கள் நாங்க இந்த சட்டத்தை மாத்தலான் இருக்கிறோம். திடீர்னு ஒரு யூடர்ன், ஆனந்த் அரவிந்த் சொன்னதை போல நாள் வரைக்கும் அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க இந்த சட்டம் சரியானது. கேதர் சிங்கில கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு இந்த சட்டம் 124A சரியானது என்று சொல்லிவிட்டார்கள், எனவே அதையே நீங்கள் மாற்ற முயற்சிக்கிறீர்கள் என்றெல்லாம் சொன்னவர்கள், இல்லை நாங்கள் மாற்ற தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன உடனேயே இல்லை இந்த சட்டத்தை நாங்கள் பரிசீலனை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் ஒரு முழக்கத்தை முன்வைத்த போது நீதிமன்றம் சொல்கிறது என்ன அவர்கள் சொன்ன வார்த்தை என்று சொன்னால், எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஹோப். நீங்கள் இந்த சட்டத்தை மாற்றுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். எனவே இந்த வழக்கில் நாங்கள் உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, இந்த வழக்கில் நீங்கள் புதிய வழக்குகளை போட மாட்டீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம், நம்புகிறோம் என்று சொன்னார்கள். ஒருவேளை நீங்கள் புதிய வழக்குகளை நீங்கள் போட்டீர்கள் என்று சொன்னால் அது போடுவதற்கு எந்த தடையும் இல்லை. ஒரு மாநில அரசு பார்த்து, காவல்துறை பார்த்து போடலாம். போட்டால் நீதிமன்றங்கள் இந்த வழக்கில் உடனடியாக பிணை வழங்க வேண்டும். விசாரணையில் இருக்கின்ற வழக்குகளை அவர்கள் அப்படியே கெப்ட் அபயன்ஸ் என்று சொல்கிறார், அப்படியே நீங்கள் கிடப்பில் போட வேண்டும் என்ற ஒரு விஷயங்களோடு தான் இந்த ஒரு செய்ய முடியும். ஏறக்குறைய அவ்வளவுதான் இந்த நீதிமன்றத்தில் அவர்களால் செய்ய முடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் அரசாங்கங்கள் பல்வேறு விஷயங்களில் இந்த மாதிரியான ஒரு ரெப்ரெசிவ் லா, இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறை சட்டங்களை தன்னகத்தை தக்க வைத்துக் கொள்கின்ற ஒரு 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 ஒன்றை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு அடக்குமுறையினுடைய கருவி அது ஒரு சட்டம் என்பது. எனவேதான் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏறக்குறைய கூடாங்குளம் வழக்கு என்பது மிக முக்கியமானது. பிரசாந்த் பூஷன் அந்த வழக்கிலே போடப்பட்ட 124A போடப்பட்டவர்கள் மீது ஜாமீன் எடுத்தார் உச்ச நீதிமன்றம். ஏறக்குறைய 2000 பேர் மீது தமிழகத்தில் கூடாங்குளம் வழக்கில் இருந்தவர்கள் மீது உதயகுமார் அண்ட் 2000 அதர்ஸ் தான் அந்த வழக்கு. 2000 பேர்களின் 124A வழக்கு என்பது போடப்பட்டது. பத்தாங்கடி மூவ்மெண்ட் என்று சொல்லுகின்றது இவர் அதனுடைய முன்னோடியாக இருந்தவர் பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல நம்முடைய மறைந்த ஸ்டேன்சாமி சிறையிலே ஏறக்குறைய அரசினுடைய அடக்குமுறையால் கொல்லப்பட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஸ்டேன்சாமியினுடைய அந்த இயக்கம் என்னவென்று சொன்னால் பத்தாங்கடி இயக்கம். இந்த பத்தாங்கடி இயக்கம் அப்படின்னு என்னன்னா, 2 சட்டங்கள் இருக்கு. ஒண்ணு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு பழங்குடி மக்களுக்கு பல உரிமைகளை வழங்கி இருக்கிறது. அது 5th ஷெட்யூல் என்று நாம் சொல்றோம். அரசியலமைப்பு சட்டத்துல 5வது அட்டவணை, 6th ஷெட்யூல்னு 2 இருக்கு. அந்த 5வது 6th ஷெட்யூல்னா முழுக்க பழங்குடி பகுதி, அதாவது நார்த் ஈஸ்ட் என்று சொல்லுகின்ற வடகிழக்கு மாநிலங்களை நாம் 6ஆம் அட்டவணையில் சொல்கிறோம். அங்கே பழங்குடி மக்களுக்கு என்று பல உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த வடகிழக்கு மாநிலங்கள் இல்லாமல் தமிழகம், கர்நாடகா, கேரளா இல்லாத மற்ற இந்தியாவினுடைய பல பகுதிகள், அதுவெல்லாம் பழங்குடிகள் அதிகம் இருக்கின்ற பகுதிகள் 5ஆம் அட்டவணை என்று சொல்லுகின்ற ஒரு அட்டவணையில் வருகின்ற பகுதி. அங்கே ஏறக்குறைய அந்த பழங்குடி மக்களுக்கு என்று பல உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பழங்குடி மக்களுடைய நிலங்களை வாங்குவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி சில உரிமைகள் இருக்கு. இந்த உரிமைகள் ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த பஞ்சாயத்து ஷெட்யூல்டு ஏரியா ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பெசா சட்டம் என்று சொல்லுகின்ற ஒரு சட்டம். அது பஞ்சாயத்து, அதாவது ஷெட்யூல் பகுதி, ஷெட்யூல் ஏரியாக்களில் இருக்கின்ற பஞ்சாயத்துகளை நிர்வகிக்கின்ற பழங்குடி மக்களுக்கு உரிமைகளை வழங்குகின்ற அந்த நிலங்களை பிறர் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதற்கான பாதுகாப்பான ஒரு சட்டம். அது ஒரு கொஞ்சம் முற்போக்கான ஒரு சட்டம். இந்த சட்டங்களை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சத்தீஸ்கரில் இருக்கின்ற பழங்குடி மக்கள் தங்களுடைய கிராமத்தினுடைய நுழைவாசல் எப்படி நம்ம எல்லைச்சாமி இருப்பதை போல ஒரு எல்லை, அந்த கிராமத்தினுடைய என்ட்ரன்ஸ்ல ஒரு கருங்கல்லில் செதுக்கி வைத்தார்கள். எங்களுக்கு இந்த உரிமையெல்லாம் இருக்கு, இந்த உரிமையெல்லாம் அரசாங்கம் வழங்கி இருக்கிறது என்பதை பழங்குடி மக்கள் எழுதி வைத்தார்கள். இதுதான் பத்தாங்கடி இயக்கம் என்று சொல்லுகின்ற இயக்கம். இதை எழுதி வைப்பதை இதனுடைய முன்னோடியாக இருந்தவர் ஸ்டேன்சாமி போன்ற சமூக செயல்பாட்டாளர்கள்.
இதை எழுதி வைத்தார்கள் என்பதற்காக ஏறக்குறைய 4000 பழங்குடி மக்கள் மீது 124A என்று சொல்லுகின்ற இந்த தேச துரோக வழக்குகள் பதியப்பட்டது மட்டுமல்ல, ஏறக்குறைய 1000க்கும் மேற்பட்ட பழங்குடிகள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் என்பதுதான் இந்தியாவினுடைய மிக மோசமான ஒரு வரலாறு. ஆக இந்த கிராஸ்லி அபியூஸ்டு செக்ஷன் என்று சொன்னால் இந்த 124A என்று சொல்லுகின்ற இந்த சட்டத்தை நாம் சொல்லலாம். பல பேர் கோவன் போன்றவர்கள் பாட்டு பாடு, ஜெயலலிதாவுக்கு எதிராக கிண்டல் அடிச்சு பாட்டு பாடினாங்க, அம்மையாருக்கு எதிராக பாட்டு பாடினாங்க, 124A போடுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப எதற்கு வேண்டுமானாலும் இதை பயன்படுத்தலாம். ஆட்சியாளர்கள் எதற்கு வேண்டாம் பயன்படுத்தலாம். நிறைய முதலமைச்சருக்கு எதிராக விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு போடுறாங்க. 2 விஷயங்கள் இருக்கிறது. அதுக்குதான் எனக்கு முன்னாடி பேசியவர் சொன்னாங்க. ஒன்னு ஸ்டேட். இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம எங்கெல் சொன்னது போல ஒரிஜின் ஆஃப் த ஸ்டேட் ஃபேமிலி என்று சொன்ன அந்த புத்தகத்தில் வருகின்ற அரசு. இதைத்தான் நம்ம கம்யூனிஸ்டுகள் நாம் என்ன சொல்றோம்னா, இந்த கம்யூனிஸ்ட் ஒரு காலத்தில் இந்த அரசு என்பது உதிர்ந்து உலரும் என்று சொல்லுகின்ற இந்த ஸ்டேட். The state is a permanent body. இது கவர்மெண்ட் இஸ் ஏ டெம்பரவரி ஒன். ஒரு ஆட்சி வரும் போகும். இன்னைக்கு மோடி ஆட்சிட்டு இருக்காரு, அதுக்கு பின்னாடி ஏறக்குறைய அதுக்கு பின்னாடி ராகுல் காந்தி வருவாரு, அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் இருந்தாரு. எனவே கவர்மெண்ட் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சேஞ்ச் ஆகும். எனவே ஸ்டேட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாது. ஒரு ஸ்டேட்டை தூக்கி எறிதல் என்பது அல்ல. ஒரு கவர்மெண்ட்டை தூக்கி எறியது, ஒரு கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுது. ஆனால் வசதியாக இந்த அரசாங்கம் என்ற ஒரு வார்த்தையை பிடித்துக் கொண்டு பர்மனன்ட் பாடியாக இருக்கின்ற அரசாங்கம் என்கின்ற ஒன்று என்பது ஸ்டேட்டை குறிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அரசாங்கம் என்பது இன்னைக்கு இருக்கிற ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாறுகின்ற அரசாங்கம் என்கின்ற மனக்கோட்டைகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா, தொடர்ந்து அதை தவறாக பயன்படுத்த. இதெல்லாம் ராஜதுரோகம். எதற்கெல்லாம் ராஜதுரோகம்? கிரிக்கெட்டை பார்த்து கைதட்டினதெல்லாம் ராஜதுரோகம். கிரிக்கெட்ல ஜெயிச்சுட்டான்னு கொண்டாடுறது ராஜதுரோகம். அப்போ இந்த மாதிரியான ரொம்ப மோசமான ஒரு தவறாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்கவே கூடாத 2 சட்டங்கள் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பல காலமா சொல்லிட்டு இருக்கோம். ஒன்னு கிரிமினல் டிஃபமேஷன் என்று சொல்லுகின்ற ஒரு சட்டம். என்னை அவமானப்படுத்திட்டான். அது அவமானப்படுத்திட்டான் அப்படின்னா, இப்ப நான் ஆதவனை அவமானப்படுத்துறேன், ஆதவனை கேவலப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா, ஆதவன் தனிப்பட்ட முறையில பாதிக்கப்படுறாங்க. அது அரசாங்கத்துக்கு அதனால எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா ஆதவன் என் மீது தனிப்பட்ட முறையில் ஒரு வழக்கை போடலாம், என்னிடம் இழப்பீடு கேட்கலாம். அது ஒரு சிவில் விஷயமான ஒன்று. ஆனால் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக நான் ஒரு ஒரு தனிநபரை பேசுவது என்பது கிரிமினல் டிஃபமேஷன் என்று சொல்லி 499 ஐபிசியில நம்ம வச்சிருக்கோம். இதெல்லாமே ரொம்ப நீக்கப்பட வேண்டிய பல சட்டங்கள் இருக்குது. கலோனியல் ஆட்சியினுடைய ஒரு ஹேங் ஓவர் மாதிரி இன்னைக்கு நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா பல பேர் இன்னைக்கு தங்களை ராபர்ட் கிளைவா நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் தான் இந்த நாட்டில பல பேர் பிரதமரா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பல பேர் தங்களை எப்படிப்பட்ட ஒரு ஒளிவட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனவே இந்த மாதிரியான ஒரு ரெப்ரசிவ் லா என்பது ஒரு ஜனநாயகத்துல தேவை என்று பல வழக்குகள் என்னை போன்ற ஒரு வழக்குரைஞர் என்பவர்களுடைய ஒரு சட்ட அனுபவத்துல ஏறக்குறைய ஒரு 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 25 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட 26, 27 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு பயணத்தில் நாம் பார்த்தது என்னென்றால், நிறைய கம்யூனிஸ்டுகள் மீது இந்த வழக்குகள் போடப்படுகிறது. கம்யூனிஸ்டுகள் என்று சொன்னால் அந்த காலத்தில் இருந்த கம்யூனிஸ்டுகளை போன்ற கம்யூனிஸ்டுகள் மீது இந்த வழக்குகள் போடப்படுகிறது என்பதை நான் பார்க்கிறேன். நிறைய எம்எல் குழுக்கள் மீது இந்த வழக்குகள் போடப்பட்டதை பார்த்திருக்கேன். நிறைய வழக்குகள்ல வாதாடிய ஒரு அனுபவம் இருக்கு. ரொம்ப கிராஸ்லி அபியூஸ்டு செக்ஷன். இது வெறுமனே இது மட்டுமல்ல, இது ஒரு கருத்துரிமை, எழுத்துரிமை, சிந்தனையில் உங்களை சிந்தனையை பாதிப்பது. நீங்க சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு உங்க சிந்திக்கும் போது உங்களுடைய மனசுல ஒரு கருக்குன்னு ஒரு அச்சத்தை உருவாக்குறது. அதான் நோக்கம். இந்த பெருமாள் முருகன்ற அந்த எழுத்தாளர், நான் எழுதுறதே நிறுத்திடுறேன் ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னா, அவர் மாதிரியான ஒரு சாப் டார்கெட். அது அவர் ஒன்றும் பெரிய இயக்க பின்னணி கொண்ட இல்லை. அவர் ஒரு தனிநபர் சார்ந்த ஒரு பேராசிரியர். அவருக்கு என்னன்னா, இந்த மாதிரி போட்ட அவருடைய அலைகளின் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, அதை யோசிப்பது, சிந்திப்பதே ஒரு அச்சம் தருகின்ற, உள்ளத்தில் நடுக்கத்தை உண்டாக்குகின்ற ஒரு விஷயமா அவருக்கு மாறுது. அப்போ சிந்திக்கின்ற பொழுதே உங்களுடைய உள்ளத்தில் ஒரு அச்சத்தை விதைப்பது என்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதுதான்
தொடர்ந்து வந்து ஒரு இந்துத்துவா போன்ற இயக்கங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே இதற்கு நமக்கு ஒரு தற்காலிக ஒரு 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 வெற்றியாக இருந்தாலும் கூட நாம் ஒரு ஜனநாயகத்தில் ஒரு ஒரு நீண்ட ஒரு பயணத்தை மேற்கொண்டு இந்த சட்டங்கள் நீக்கப்பட போராட வேண்டும். இன்னைக்கு வந்து 124A நீக்கப்பட்டாலும் கூட UAPA போன்ற 66A நம்ம நீக்கிட்டோம். ஆனா 66B இருக்கு, C இருக்கு, D இருக்கு, ஐடி ஆக்ட்ல இந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய கிராஸ் அபியூஸ் ஆகிற ஒரு செக்ஷன்ஸ் இருக்கு. எனவே இது ஒரு நீண்ட போராட்டம். பல்வேறு ஜனநாயக இயக்கங்கள் ஒன்றிணைந்துதான் இதை செய்ய வேண்டும். குறிப்பாக அரசியல் கட்சிகள் கவனம் எடுக்க வேண்டும். இந்த முன்னெடுப்பை எடுத்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை நான் மனதார பாராட்டுகிறேன். ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் நீங்கள் முன்னணியில் நிற்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர்களே, நல்ல தோழர் பாலமுருகன் ஒரு முன் தயாரிப்போடு வந்திருந்தார். ஆனால் முதலில் அரவிந்த் நரேன் பேச வேண்டும் என்று நாம் தெரிவித்த அடிப்படையிலே அவர் தன்னுடைய உரையை பிற்பாடு அமைத்துக் கொண்டார். தனக்கு வழங்கப்பட்ட அந்த நேரத்தில் நமக்கு கூடுதலாக பல விஷயங்களை இங்கே கவனப்படுத்தியிருக்கிறார். அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். யானை என்பது வந்திருப்பது நீதிபதிகளுடைய தனிப்பட்ட விஷயமாக நாம் அப்படித்தான் இரண்டு உரையாளர்களுமே நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு வெற்றியாக, இந்திய மக்கள் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கு அடையக்கூடிய வெற்றியாக இதை மாற்ற வேண்டுமானால் அதற்கான போராட்டங்கள் நாம் முன்னெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நீதிபதிகள் எவ்வாறு இருப்பார்கள் என்பதையும் கோடிட்டு காட்டியிருக்கின்றார். ஒரு கவர்னராகவோ அல்லது ராஜ்யசபை உறுப்பினராகவோ ஆக விரும்பாத நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என்ற நம்முடைய விருப்பத்தை இந்த நேரத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு ரமணா பேசிய இந்த விஷயம் என்பது, ஒரு நீதிமன்றம் என்பது ஆளுங்கட்சியினுடைய ஊழியர்கள் அல்ல நீதிபதிகள், அவர்கள் அரசியல் சாசனத்தின் ஊழியர்கள் என்ற அடிப்படையிலே அவர் மிக காத்திரமாக சில விஷயங்களையும் இதை ஒட்டி பேசியிருக்கின்றார். இப்போதும் கூட நேற்றைக்கு இந்து பத்திரிகையிலே வெளியான ஒரு கட்டுரை, இந்த 124A கீழ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள், அதனால் பாதிப்படைந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் மைனாரிட்டிகளும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களும் என்றுதான் உறுதி செய்திருக்கிறார்கள். ஆகவே இது எப்படி பார்த்தாலும் இந்த சட்டங்கள் என்பவை ஆழ்தூக்கி சட்டங்கள் தான். இந்த ஆழ்தூக்கி சட்டங்கள் யாரை தூக்கும் என்றால், யார் இந்த ஆட்சியாளர்களுக்கு தொந்தரவாக இருக்கிறார்களோ, யாருடைய கருத்து மக்கள் மத்தியிலே வலுவாக ஒரு வீச்சை ஏற்படுத்தி அவர்களுடைய ஆட்சியாளர்களை நிம்மதியிழக்க செய்யுமோ அவர்களையெல்லாம் அவர்கள் வேட்டையாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தைச் சேர்ந்த நாம், நம்முடைய எழுத்துக்களும் நம்முடைய கலைகளும் அந்த அளவிற்கு ஆட்சியாளர்களை தொந்தரவு செய்யக்கூடியதாக இருக்கிறதா, அந்த அளவிற்கு நாம் எல்லாம் படைப்பு ரீதியாக செயல்படுகிறோமா என்கிற ஒரு கேள்வியையும் தங்களுக்கு தாங்களே எழுப்பிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவை எல்லோரும் எதையாவது தொந்தரவு செய்யக்கூடியதாக எழுதி ஜெயிலுக்கு போக வேண்டும் அல்லது தேச துரோக சட்டத்தின் கீழ் கைதாக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் யாரை குறிவைக்கிறார்கள் என்றால், உண்மையில் கருத்து ரீதியாகத்தான் அவர்கள் மிக வலுவாக வந்து யாரை பார்த்து அச்சப்படுகிறார்கள் என்றால், அவர்கள் ஒரு அமைப்பை பார்த்தோ அல்லது இன்னொரு நாட்டினுடைய படையை பார்த்தோ கூட அல்ல, மாறாக அவர்கள் சொந்த மக்கள் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பார்த்துத்தான் மிக கடுமையாக அஞ்சுகிறார்கள். அந்த அளவிற்கு மக்களுடைய வாழ்நிலைகளோடும் மக்களுடைய வாழ்வியல் விருப்பங்களுக்கும் எதிராக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதிலே அரசாங்கத்தின் மீது டிஸ்அஃபெக்ஷன் என்று ஒரு வார்த்தையை நாம் கவனப்படுத்துகிறோம். இன்றைக்கு கேஸ் விலை இவ்வளவு ஏறிக்கொண்டிருக்கிறது, பெட்ரோல் விலை இவ்வளவு ஏறிக்கொண்டிருக்கிறது. இந்த நாட்டினுடைய அல்ல குறையாத அளவிற்கு இந்த நாட்டிற்கு நிதியை வழங்கி கொண்டிருந்த LIC என்பது இன்றைக்கு விற்கப்படுகிறது. இதையெல்லாம் பார்த்து இந்த அரசாங்கத்தின் மீது நமக்கு என்ன அஃபெக்ஷனா வரும்? அதையெல்லாம் நாம் நிச்சயமாக மக்களுக்கு டிஸ்அஃபெக்ஷன் என்பது வரத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் ஒரு ஆட்சியாளர்களுடைய கொள்கைகளுக்கு எதிரான நடவடிக்கையாக செயல்பாடாக பார்க்காமல் இப்படி ஒரு தேசத்திற்கு எதிரானதாக இவர்கள் கட்டமைப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நாம் ஒரு வலுவான ஒரு கருத்தியல் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சட்ட ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் இந்த பிரச்சனையில் மிக தொடக்கத்திலேயே பாலமுருகன் சொன்னதை போல இந்த 124A என்கிற இந்த சட்டப்பிரிவை பற்றிய ஒரு முதல் கூட்டத்தை நாம் நடத்தியிருக்கின்றோம். இந்த கூட்டத்தினால் மட்டுமே எதுவும் நடந்து விடாது. ஆனால் ஒரு மக்களிடையே இதை பற்றிய ஒரு விவாதத்தை நாம் தூண்டுகிறோம். இது அடுத்தடுத்த கட்டத்திற்கு இது செல்ல வேண்டும். தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நாம் எப்படித்தான்
தொடக்கத்திலே நாம் தான் முதலிலே ஒரு கூட்டத்தை தொடங்கினோம். இன்றைக்கு பல அமைப்புகளும் அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். கருத்துரிமை போற்றுதும் என்கிற ஒரு முழக்கத்தின் கீழ் நாம் நடத்திய இயக்கம்தான் அடுத்து வந்த இந்த காலத்தில் மோடி ஆட்சியின் கீழ் எப்படி சட்டம் ஒழுங்கு எவ்வளவு இன்றைக்கு எளிய மக்களுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கின் பெயரால் எளிய மக்கள் எவ்வாறு ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதும், ஊடக சுதந்திரம் எந்த அளவிற்கு கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உலக அளவில் இன்றைக்கு ஊடக சுதந்திரம் மிக குறைவாக உள்ள நாடாகவும், மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள் அல்லது அதனுடைய தரத்திலே, வாழ்க்கை தரத்திலே மிக பின்தங்கிய நிலையிலும் இருக்கக்கூடியவர்களாகவும், சகிப்புத்தன்மை குறைவாக இருக்கக்கூடியவர்களாகவும் இன்றைக்கு இந்திய மக்கள் இருக்கிறார்கள். இந்திய சமூகம் அந்த அளவிற்கு தன்னுடைய பண்பாட்டு விழுமியங்களிலிருந்து பின்னோக்கி இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு ஆட்சியில இருப்பவர்களே தலைமை தாங்கி அந்த சீர்குலை வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் தேச விரோதிகள் என்றால் இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் தான் என்பதை இந்த சட்டத்தை ஒட்டி நடக்கக்கூடிய விவாதங்களினுடைய மக்களிடையே நாம் கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே 2 கருத்தாளர்களும் தலைமையிலே தொடர் ஆனந்தனும் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இருக்கக்கூடிய வேறு வகையான ஆழ்தூக்கி சட்டங்களையும் அல்லது இந்த 124A சட்டத்தை நீக்கிவிட்டு புதிதாக ஒரு சட்டப்பிரிவை இதைவிட கடுமையாக கூட இன்னும் மென்மையான வார்த்தைகளிலே ஆனால் கடுமையாக அவர்கள் கொண்டு வருவதற்கு கூட முயற்சிப்பார்கள். நாம் தான் அதை கண் துஞ்சாமல் கண்காணித்து அதற்கு எதிரான மக்கள் இயக்கத்தை கட்ட வேண்டும். அதற்கான ஒரு விழிப்புணர்வை இந்த கூட்டம் தொடங்கி வைக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இதில் பங்கெடுத்த அனைத்து தோழர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 கருத்தாளர்களிடமும் சில கேள்விகளை சாட் பாக்ஸிலே பங்கேற்பாளர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் பதில் தருவதாக இருந்தால் அவர்கள் பதிலளித்த பிறகு இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். என்ன கேள்வி? இல்ல, ஒரு கேள்வி அதான் அந்த UAPA அதை எப்படி நம்ம பாக்குறது அப்படின்றத பத்தி ஒண்ணு கேட்டிருக்காங்க. அதை போலவே இந்த நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க காலிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொன்ன அந்த முழக்கத்தை பத்தி சொல்லிட்டாங்க. இந்த UAPA சட்டப்பூர்வமானதா என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா. இந்த UAPA சட்டம் பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா 1967 கொண்டு வராங்க. இந்த 2 விஷயங்கள் இருக்கு. UAPA சட்டம் திமுகவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். ஏறக்குறைய திமுக ஆட்சிக்கு வரும்போது அதுக்கு முன்னாடி அது மாநில சுயாட்சி, திராவிட நாடு, இந்த மாதிரியான தனித்தமிழ் இந்த மாதிரியான கோரிக்கையெல்லாம் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படிங்கும் போது அவங்க ஆட்சிக்கு வராங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வருகிறது. எனவே இது திமுகவை பேன் பண்றதுக்கான ஒரு ஃபெசிலிட்டேஷன் பண்றதுக்காகத்தான் 1967 2 விஷயங்கள். ஒண்ணு திமுக, இன்னொன்னு நார்த் ஈஸ்ட்ல சில நாகாஸ் மூமெண்ட், நாகா மக்களுடைய இயக்கங்கள் சிலது தங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான போக்கஸ் இது 2க்காகத்தான் இருக்குது. அப்போ என்ன பண்றாங்கன்னா சில இயக்கங்களை தடை செய்வதற்கு வசதியாக சில சட்டவிரோதமான குழுக்கள் என்ற வகையை டிஃபைன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புக்காக 1967 கொண்டு வராங்க. கொண்டு வரப்பட்ட போது இது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வழக்கு நடத்தக்கூடிய ஒரு வழக்கு தான் இந்த UAPA சட்டம் என்பது. அது ஆனா திமுக அதுக்கப்புறம் டார்கெட் பண்ணல. திமுக தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி மாத்திருச்சு. திமுக ஏறக்குறைய அது ஒரு வகையான ஒரு அனுசரணையான ஒரு நிலைப்பாட்டோடு அது போயிருச்சு. நிறைய விஷயங்கள் திமுக அவங்க மேல அதுக்கு பெரிய அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதனால நிறைய மாற்றங்கள் கொண்டு வராங்க. அப்போ அந்த 1967 கொண்டு வரப்பட்ட சட்டம் என்ன மாறுதுன்னா அது அப்படியே இருந்துச்சு. இந்த தடா சட்டம் அதுக்கப்புறம் வருது. தடா சட்டம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மோசமான ஒரு சட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏறக்குறைய அதுல நாங்க நிறைய வழக்குகள் பார்த்துருக்கோம். அதே போல அது இந்த அதுல இந்த தடா சட்டத்துல என்ன இருந்துச்சுன்னா சன்செட் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கு. அதாவது சூரியன் மறைவதை போல ஒரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த சட்டத்துக்கு உயிர் கொடுக்கணும். நீங்க பாராளுமன்றத்துல ரீசார்ஜ் பண்ணணும். செல்லுக்கு சார்ஜ் பண்ற மாதிரி இந்த சட்டத்துக்கு சார்ஜ் பண்ணீங்கன்னா தான் உயிரோடு இருக்கு, இல்லாட்டினா தானா செத்து போயிடும். தடா சட்டத்தை ரொம்ப அபியூஸ் ஆகுது, ரொம்ப தவறா பயன்படுத்தப்படுதுங்கிறதுனால அதை மீண்டும் உயிர் கொடுக்க மறுத்துட்டாங்க. செத்து போச்சு. செத்து போன உடனேயே கொடா சட்டத்தை கொண்டு போறாங்க. கொடா சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது அது எவ்வளவு மிக மோசமா அபியூஸ் ஆகுது. அப்போ 2004 அதுவும் மிக மோசமா வைகோ போன்றவர்கள் மீதெல்லாம் இன்னைக்கு வைகோ கொடா சட்டம் கொண்டு வருகின்ற போது பாராளுமன்றத்தில் அதை ஆதரித்து வாஜ்பாயை புகழ்ந்து ஆதரித்து உணர்ச்சிவயப்பட்டு ஆதரித்த ஒரு தோழராக ஒரு மனிதராக அவர் இருந்தார். அப்போ CPM கட்சியினுடைய
ஒரு எம்பி தான் சொன்னாரு, உங்களுக்கு நிலைமை தெரியாம நீங்க வந்து இந்த சட்டத்தை வந்து ஆதரிக்கிறீங்க, நாளைக்கு நீங்களே கூட இதுல வந்து விக்டிமாக மாறக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு அவர் எந்த நேரத்துல சொன்னாரோ தெரியல. அதே போல பொடா சட்டத்தில் வைகோ என்பது கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார்களா வரலாறு. அப்போ பொடா சட்டம் ரொம்ப மோசமா மாறுகின்ற பொழுது, ரொம்ப தவறா சிறுபான்மையின் மீது ரொம்ப தவறா பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அதை நீக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருகிறது. அப்படி நிர்பந்தம் வருகின்ற போது 2004 வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து இவரு சிதம்பரம் வந்து ஹோம் மினிஸ்டர் இருக்கிற ஒரு போது காலங்காத்தால வந்து பொடா சட்டத்தை நீக்குவதற்கான ஒரு பில்லை கொண்டு வராங்க. அதே செஷன் வந்து மதியானம் மீண்டும் ஒரு 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 பில் வருது. காலையில வந்து அதை நீக்கிடுறாங்க. மதியானம் ஒரு பில் வருது. அது என்ன பில் அப்படின்னா யுஏபிஏ சட்டத்தை விரிவுபடுத்துகின்ற ஒரு ஒரு பில்லு. காலையில நீக்கின பொடா சட்டத்தில் இருந்த என்னென்ன அம்சங்கள் இருந்ததோ அது எல்லாத்தையும் மதியானம் கொண்டு வரப்பட்ட பில்லுல வந்து சேர்த்திட்டாங்க. இப்போ காலங்காத்தால பொடா சட்டம் போச்சு, மத்தியானம் பொடா சட்டம் வந்து யுஏபிஏ சட்டத்துல வந்து இன்சர்ட் பண்ணிட்டாங்க, வந்துருச்சு. இப்போ வந்து பொடா சட்டத்தின் மறு வடிவமாகத்தான் யுஏபிஏ இருக்கு. அது வரைக்கும் வந்து ட்ரையபிள் பை மெஜிஸ்ட்ரேட் கோர்ட், அந்த வழக்கு என்பது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடத்துகின்ற வழக்கு. நானே கூட அந்த வழக்கெல்லாம் நடத்தியிருக்கேன். ஆனா அதுக்கு பின்னாடி வந்து அமெண்ட்மெண்ட்ல சிதம்பரம் கொண்டு வந்தப்பட்ட அமெண்ட்மெண்ட் அது ஒரு பெரிய மோசடி. வாபஸ் வாங்கின மாதிரி வாபஸ் வாங்கிட்டு சாயந்தரமே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அதுல வந்து பொடா சட்டத்தில் இருந்த அத்தனை விஷயத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. பொடா சட்டம் அதுக்கு பின்னாடி வந்து சின்ன சின்ன திருத்தங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் ஒவ்வொன்றா மாத்தி 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 கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. மோடி கவர்மெண்ட் வந்த பின்னாடி நிறைய விஷயங்களை கொஞ்சம் வந்து இன்னும் கூடுதலான விஷயங்களை பண்றாங்க. ஏற்கனவே யுஏபிஏ சட்டத்துல வந்து ஒரு ஆர்கனைசேஷனை தான் தடை செய்ய முடியும். ஒரு இப்போ உதாரணமா மாவோயிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அது யுஏபிஏல பேன் பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவலை வந்து நீங்க வந்து பயங்கரவாதின்னு சொல்ல முடியாது. இந்த அமித்ஷாவும் மோடியும் வந்த பின்னாடி 2018 என்ன பண்றாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலை கூட பயங்கரவாதின்னு சொல்லலாம். நீங்க எந்த அரசியல் கட்சியும் சாராத, எந்த அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு தனிநபரை கூட ஒரு பயங்கரவாதி என்று சொல்லலாம். அது ஒரு விஷயம். 2020 கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இண்டிவிஜுவலை வந்து நீங்க வந்து ஒரு திடீர்னு வந்து ஒரு என்ஐஏ ஒரு டெல்லியில இருந்து ஒரு அதிகாரி வந்து இங்க வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு கொண்டு வராங்க. சின்ன சேஃப்கார்டு இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு டெல்லியில இருந்து அதிகாரி வரணும்னா அங்க இருக்கிற டிஜிபிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு ஒரு சின்ன சேஃப்கார்டு இருக்கு. அந்த சேஃப்கார்டையும் தூக்கிட்டாங்க. டெல்லியில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு அதிகாரி வந்து இங்க இருக்கிற டிஜிபி பர்மிஷன் இல்லாம இங்க வந்து கொண்டு போகலாம், சொத்தை முடக்கலாம். இந்த மாதிரி பல மிக மோசமான ட்ரகோனியன் ப்ரொவிஷன்ஸை சேர்த்திருக்காங்க. இதுதான் யுஏபிஏ. இப்ப யுஏபிஏ என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எதிரான ஒன்று அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஹலோ தொடர் சரி. ஓகே தொடர்களே, பார்வையாளர்கள் மத்தியிலிருந்து வந்த 2 கேள்விகளில் ஒரு கேள்விக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தார் காலிஸ்தான் முழக்கத்தை பற்றி. இந்த 2வது கேள்விக்கும் பாலமுருகன் விடையளித்திருக்கிறார். அரவிந்த், நீங்க கூடுதலா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? முடிக்கலாம். அரவிந்த் இருக்காரா? ஓகே. நல்லது தோழர்களே, நாம இப்போ இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். பாலமுருகன் சொன்னதுல இந்த எஸ் என்று ஒரு சீருடை கூட கொடுத்து ஒருவேளை பிரிட்டிஷ்காரர்கள் அவ்வாறு உருவாக்கி இருந்தால் உண்மையில் அப்படிப்பட்ட அடையாளங்களோடு இன்றைக்கு சங் பரிவாரத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த சீருடை மிக பொருத்தமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு மற்றவர்களுக்கு முத்திரை குத்துவதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் காலத்தினுடைய முரண். நாம் நிச்சயமாக மக்களை காப்பாற்றுகிற இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கின்ற உரிமைகளை பாதுகாக்கின்ற இயக்கங்களில் வேறு எந்த இயக்கத்துக்கும் சற்றும் சளையாத வகையில் முன்னணி படையாக நாம் இருப்போம் என்ற நேரத்திலே சொல்லி இதில் பங்கெடுத்த அனைத்து தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. பாலமுருகன் தோழர்.